வணக்க மக்களே, நான் உங்கள் நசீர் ஐசாப் தமிழ்நாடு யூடியூப் சேனல்ல இருந்து. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்ன பார்த்தோம் அப்படின்னா, முஸ்லிம்ஸ் இன் இந்தியன் சினிமா சாப்டர் 1 துரந்தர் மூவி. துரந்தர் மூவில என்ன சொல்ல வராங்க, எப்படி வந்து காட்சி அமைப்புலாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பேச போறோம். படத்தை படமா பாருங்கன்னு சொல்றவங்க மத்தியில வந்து அப்படி நம்ம பார்க்க கூடாதுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, நாம என்ன ஒரு காலகட்டத்தில் இருக்கோம்னா ப்ரொபகண்டா காலகட்டத்தில் இருக்கோம் அப்படின்னு நம்ம நம்புறோம். ஏன்னா ரீசெண்டா வர படங்களும் அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த முஸ்லீம் கம்யூனிட்டி வந்து ஸ்டீரியோ டைப் பண்ற ஒரு இதை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பா இந்த 2025ல இருந்து நிறைய படங்கள் வந்து அது ஸ்டீரியோ டைப் பண்ணி நமக்கு வந்து கருத்துருவாக்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அதனால வந்து பாக்குறவங்களுக்கு என்ன தோணும்னா, படம் ரொம்ப நல்லா இருந்தாலே வந்து அது இதுல என்ன பிரச்சார படங்கள் இருக்கு அப்படின்னு வந்து கடந்து போயிடுறாங்க. ஆனா முஸ்லீம் கம்யூனிட்டியை பத்தி அவங்க வந்து எந்த விதத்துல காட்சிப்படுத்திருக்காங்க, அது என்னவா போய் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு முஸ்லீம்ஸா நானும் என்னோட சேர்ந்து சமூக ஆர்வலரான சலீம் அவர்களும் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க கலந்துரையாடலுக்குள்ள நம்ம இப்போ போகலாம். நீங்க சொல்லுங்களேன், நீங்க பாத்தீங்களா, படம் பாத்தீங்களா? படம் பார்த்தேன். ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து ஒரு பேச்சு இருக்கு. ஏன்னா இந்தியாவில் வந்து முஸ்லீமாக இருக்கிறவங்க வந்து மேக்ஸிமம் பாகிஸ்தானுக்கு, இந்தியா பாகிஸ்தான் வந்தாலும் அவங்க பாகிஸ்தானுக்கு முஸ்லீம் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பொதுவாகவே ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுனால, அதனால தான் நம்ம பெருசாக வந்து மற்ற எல்லா படத்துக்கும் அந்த உதாரணத்துக்கு திரௌபதிக்கு வந்த விமர்சனம் ஏன் துரந்தருக்கு வரலன்னு கேட்டிங்கன்னா காரணம் இதுதான். ஏன்னா அதில் வந்து மேக்ஸிமம் துரந்தர் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆண்ட, இந்தியாவில் ஆண்ட இஸ்லாமியர் மன்னர்கள் வந்து கொடூரமானவங்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் துரந்தர் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தீவிரவாதிங்க தான், பாகிஸ்தான் இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் தீவிரவாதிகள் மாதிரி காமிச்சிருக்காங்க. அது இயல்பாகவும் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறது உண்மை தானே. அதனால தான் வந்து நான் நிறைய பார்த்தேன், வீடியோஸ் நிறையா செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்களும் இல்லை. அரசியல் தலைவர்கள் பெரும்பாலும் வந்து துரந்தர் படத்தை பற்றி யாருமே பேசலை. அந்த பொதுவான என்ன சொல்றது, இந்த பொதுவான தளத்தில் இருக்கக்கூடியவர்களும் வந்து பெருசா வந்து துரந்தர் படத்தை பத்தி ஒரு விமர்சனங்கள் வைக்கல. ஏன்னு பார்க்கும்போது படத்தை பார்க்க தான் தெரிஞ்சிச்சு, அது மேக்சிமம் வந்து அதுல சில உண்மை சம்பவம், அந்த தாஜ் ஹோட்டல் அட்டாக்கா இருக்கட்டும், அந்த கந்தகார் விமான கடத்தலா இருக்கட்டும், எதனா உண்மை சம்பவத்தை வந்து நெருக்கமா வச்சு எடுத்ததுனால அதுல போய் பெருசா யாரும் தலையிடலை. அது மேக்சிமம் அதனாலதான் வந்து என்னமோ வந்து பெருசா ஒரு பேச்சு போட்டு ஆகலை அப்படிங்கிற மாதிரி என்னமோ பார்த்தேன். பொதுவா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில், இந்தியா சினிமாவில் வந்து இஸ்லாமியர்களை வந்து எப்படி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது நம்ம போறதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, அது நல்லா படம் எடுக்க தெரிஞ்ச ஒரு ஆள் எடுத்ததால அது நமக்கு வந்து யாரும் விமர்சனம், நீங்க சொன்ன மாதிரி உண்மை சம்பவங்களும் சேர்த்து வச்சதால நம்ம விமர்சிக்க வந்து நிறைய பேர் முன் வரல. இது விமர்சிச்சுட்டா நாமளும் வந்து நம்மள வந்து ஒரு தேச விரோதி, ஒரு ஆன்டி நேஷனல் சொல்லிடுவாங்க அப்படின்னு ஒரு பயத்துல வந்து நிறைய பேர் அமைதியா இருந்தாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இனிஷியலா ஒரு சீன் ஒண்ணு வரும்ல, லைக் ஒரு கந்தகார் விமானத்தை வந்து கடத்தி வச்சிருப்பாங்க. வச்சுக்கிட்டு இருக்கும்போது அஜித் தோவல் கேரக்டர்ல வந்து இவர் பண்ணிருப்பார், மாதவன். சார் இவர் உள்ள போயிட்டு வந்து எல்லாம் பயப்படாதீங்க, இதை நீங்க ரொம்ப தைரியமா இருந்தீங்கன்னு சொல்லிட்டு இவர் ஒரு வார்த்தை வருவாரு. சின்ன சின்ன சீன்ஸ் அப்படியே வச்சுட்டு போயிருப்பாங்க. பாரத் மாதா கி ஜெய் போடுறது அந்த இடத்துல அதை வந்து சொல்லவே தேவையில்லை. அது மட்டும் இல்ல, அது கூட அதோட போயிருந்தா பரவாயில்ல. ஒரு முஸ்லீம் ஆளை வந்து அவர் தீவிரவாதி தான், அவரை எப்படி பேச வச்சிருப்பாங்க, ஹிந்துஸ்லாம் ரொம்ப கோழைகள் இல்லை அப்படிங்கிற ஒரு இதை வந்து நேரடியா தேட்டர்ல பாக்குறவனுக்கோ இல்ல ஓடிடில பாக்குறோம் யாரா அந்த தேட்டர்ல இன்னும் அது பெரிய ஒரு இம்பாக்டா இருக்கும். பாக்குறவனுக்கு என்ன தோணும், நம்மள வந்து ஒரு முஸ்லீம் வந்து கோலைன்னு சொல்றான். ஸோ அந்த ஒரு இது இருக்கும்ல, இம்பாக்ட் இருக்கும்ல. அதுதான் அடிப்படை நோக்கம். அதுதான். ஆமா, உங்களுக்கு வந்து அடிப்படை நோக்கம் வந்து என்னங்கன்னா, இங்க உங்களுக்கு வந்து இஸ்லாமியருக்குள் இந்து வெறுப்புணர்வு தான். இஸ்லாமியர்களுக்கு வந்து இந்துக்களுக்கு எதிரான ஒரு வெறுப்புணர்வு வந்து தூண்டணுங்கிறது தான் அடிப்படை நோக்கமா இருக்கு. இன்னைக்கு வரக்கூடிய அத்தனை படங்கள்லயுமே வந்து நீங்க பாக்குறது வந்து பேசிக் வந்து அதுதான். அதை வந்து அந்த டைரக்டர் எப்படி அந்த படத்தை வந்து கையாளுறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்க வந்து திரௌபதி படத்துக்கும் துரந்தர் படத்துக்குள்ள வித்தியாசம் அதுதான். இங்க எடுக்க தெரியாம ரொம்ப காமிச்சு எடுக்கிறதுனால திரௌபதி இப்படி வந்திருக்கு. ரொம்ப டீசெண்டா நம்ம நல்ல ஒரு அனுபவசாலி, நல்ல மெச்சூர்டான ஒரு ஆள் எடுத்ததுனால அதை காமிச்சதையுமே வந்து நம்மளுக்கு இஸ்லாமியர்களுக்கு குத்தாம காமிச்சிருக்காப்புல. அதாவது நம்ம இஸ்லாமியர்களையுமே ஒரு தேசப்பற்றோட நம்ம இந்தியர்களை வந்து இந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்திருக்காங்க. நீங்கெல்லாம் வந்து அந்த உள்ள சிறையில வந்து ஒரு இந்தியன் உளவாளியை வச்சு லாக் பண்ணிருப்பாங்க, அந்த உடம்பெல்லாம் அந்த ஊக்கு மாட்டி டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. அப்ப வந்து ஒரு இஸ்லாமியனா இல்லாம ஒரு இந்தியனா தான் எல்லாம் பார்ப்பாங்க. இந்தியனை வந்து எந்த அளவுக்கு ஒரு பாகிஸ்தானி வந்து கொள்றான், டார்ச்சர் பண்றான் பாருங்க அப்படிங்கிற ஆங்கிள் வந்து பார்க்க வச்சிருக்காங்க. அதுதான். ஆனா பேசிக் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, பேசிக் வந்து அடித்தட்டு உங்களுக்கு வந்து அந்த எதிர்ப்பு இஸ்லாமியர்களுக்கான அந்த எதிர்ப்பு அலைகள் தான்.
இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ அந்த சாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. ஒரு படம் வந்து நீங்க அந்த படம் யாரை பத்தி படுதுன்னா சத்ரபதி சிவாஜியை பத்தி. சிவாஜி பத்தி. சத்ரபதி சிவாஜியோட வரலாறு எல்லாருக்குமே தெரியும். ஒன்றும் ஒரு நேர்மையான இன்னும் இந்துக்களுக்காக போராடின ஒரு மன்னரும் கிடையாது. அவரோட வாழ்க்கை வரலாறு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு வரலாறு தான். பட் ஆனா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸோட ஒரு ஆணி வேர்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி உங்களோட ஸ்டோரி தான் வரும். அதோட ஒரு தொடக்கம் தான் இன்னைக்கு வரையும் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்தை இன்னைக்கு எந்த அளவுக்கு மெருகேற்றி எடுக்க முடியுமோ அந்த படத்தை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படம் ரிலீஸ் பண்ண உடனே பாத்தீங்கன்னா தியேட்டர்கள்லாம் பாத்தீங்கன்னா மக்கள்லாம் அப்படியே எந்திரிச்சு பொங்கி சிவாஜிக்கு ஜே, பாரதி மாதாக்கு ஜேன்னு ஒரு கோஷம் போடுறதும், இஸ்லாமியருக்கு எதிராக இஸ்லாமியர்கள் ஒரு சில தியேட்டர்கள்லாம் இந்த வீடியோலாம் பார்த்தேன். இஸ்லாமியர்கள் அழுத்து ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஆக்ரோஷமா இஸ்லாமியருக்கு எதிரான கோஷங்கள்லாம் போட்டாங்க. அதோட நோக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதாவது என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி இது ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா பயன்படுத்துறது பாசிசம் இதெல்லாம் பெரிய பலமா பயன்படுத்துறாங்க. என்னன்னா ஸ்கூல்லேயே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே டெக்னாலஜி ஆயிடுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா போர்டில் எழுதி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ஸ்மார்ட் கிளாஸ் ஆயிடுச்சு. எதுக்காக ஸ்மார்ட் கிளாஸ் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள் விஷுவலாக பார்க்கறது பிள்ளைங்களுக்கு ஈஸியாக மனசில் போய் சேர்ந்து சினிமாக்கள் இவங்க தான் பார்க்கணும், இவங்க தான் பார்க்கக்கூடாதுன்னு இல்லை. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயதுகள் வரைக்கும் இளைஞர்களும் எல்லாமே சினிமா பார்க்குறாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு காட்சிப்படுத்தும் போது அது பார்த்தீங்கன்னா அப்படியே அது உள்ள விதைஞ்சிருது. 2024 அது ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு மூவி ஒன்று. இல்லை நீங்கள் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. காஷ்மீர் ஃபைல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் நம்ம அப்படி நினைச்சோம் நம்ம முட்டாள். அது 80s ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இல்ல 80s ஸ்டார்ட் ஆகுது. ஆனா ஓப்பனா ப்ரொபகண்டா அப்படின்னு சொல்லியே இது நாங்க ப்ரொபகண்டா படம் தான் எடுக்கிறோம், முஸ்லிம்கள் கண்டிப்பா ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் தான் அப்படின்னு காமிக்கிறதுக்கே ரெடி ஆயிட்டாங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். இது அவங்க ஓட்டுலாம் நமக்கு தேவையில்லை. அதாவது பிஜேபி சொல்றேன் நானு, அவங்க ஓட்டுலாம் நமக்கு தேவையில்லைங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதோட வெளிப்பாடு தான் இப்போ இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ப்ரொபகண்டா நேரடியாக ஒரு பிரச்சார படமா தான் அது அப்படிங்கிறத நேரடியாக சொல்லியே அவங்க இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான். இந்த ஹக்குன்னு கூட ஒரு படம் ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சு. அதுவும் அது ஒரு விதமான ஒரு ப்ரொபகண்டா படம் தான். அதுவுமே அது ரொம்ப முஸ்லிம் பெண்ணுக்கான ஒரு நியாயம் கேட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது உண்மையை நம்ம செக் பண்ணி பார்த்தா இதுக்கும் சம்பந்தங்கள் வேற வேற மாதிரி இருக்கு. அது அந்த கேஸ் போட்டவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 வயசுக்கு மேல அவங்க அந்த கேஸை போட்டிருக்காங்க. வேற இங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2 குழந்தைகள் மட்டும் இருக்கும். ஒரு 30-35 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு ஆளா காமிச்சிருப்பாங்க. இது ரெண்டுக்குமே பெரிய டிஃபரன்ஸ் இருக்குங்க. அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து ஓரளவுக்கு முடிச்சவங்களுக்கும் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கும் அப்படி நம்ம காமிக்கும் போது எப்படி ஆயிரும், இப்படிதான் முஸ்லிம்கள் வாழ்றாங்க போல, இப்படிதான் அவங்க குடும்ப முறைகள் இருக்கு போல. ஸோ அந்த மாதிரி பதிவு அப்படிங்கிறது மண்டல ஏறிக்கல. இப்போ வயசானவங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வயசானவங்க ரொம்ப நிறைய சண்டை போடுவாங்க. எங்க தாத்தா இருக்கார்ல, தாத்தா தலாக்குன்னு சொல்லிட்டு அதையோ சொல்லி விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அது கோவத்துல வர வெளிப்பாடு தான் அது சிலது. அதுல அது கோவத்துல சொன்னதை அவரு ரியலைஸ் பண்ணிட்டாரு. ஸோ அந்த ஒரு இது இருக்கும், நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ தப்பு பண்ணிட்டோம் எல்லாமே அப்படி போறது இல்லைல்ல, கேஸ் வரைக்கும் எல்லாமே போடுறது. சண்டைகள்ங்கிறது எல்லா குடும்பத்திலும் இருக்கும். ஆனா இங்க நடக்கிற சண்டை அப்படிங்கிறது ஒரு கம்யூனிட்டியே இப்படிதான் இருக்கு அப்படின்னு ஒரு பொட்ரே பண்ணிடுறாங்களே. ஸோ இதுவும் ரெண்டுமே வித்தியாசம் நிறைய இருக்குங்க. ஸோ கம்மிங் பேக் டு லைக் துரந்தரே நம்ம மறுபடியும் வந்தா கூடமே இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த டைம்ல எப்படி இருந்தது, அதாவது அவங்க பீரியட், அதாவது காங்கிரஸ் பீரியட்ல எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் காமிச்சிருப்பாங்க. அந்த நோட் அடிக்கிற ஒரு விஷயம் அது ப சிதம்பரம் தான் இப்ப பினான்ஸ் மினிஸ்டர். வாஜ்பாய் பிரதமர் இல்ல, காங்கிரஸ் பீரியட்ல இவங்க இது பண்ணுவாங்கல்ல, நோட் அந்த பிளேட்ஸ் மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது டூப்ளிகேட் துபாயில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பண்ணுவாங்கல்ல. லைக் அந்த ஆட்சிங்கிறது காங்கிரஸ் ஆட்சி எப்படி இருந்தது, இவ எப்படி மாறி, அதாவது நியூ இந்தியா வரப்போகுதுன்னு ஒரு இது இருக்கும். யூபியில ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடர் வருவாரு, அந்த லீடர் வந்தோன்னா இதான் இந்த இன்டர்லாம் நம்ம போய் கொடுப்போம் அப்படின்னு மாதவன் சொல்லுவாரு. அந்த யூபியில பவர்ஃபுல்லான லீடர் யாருன்னு தெரியும், யோகி ஆதித்யநாத். யோகி ஆதித்யநாத் எப்படிப்பட்ட ஆளு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலா அவர் பவர்ஃபுல்லான லீடர். அவரு ரொம்ப பவர்ஃபுல் சாமியாரு. அடுத்த பிரதமர் அவர் தான் வேற பேசிக்கிறாங்களே. அதுதான் அவங்களுக்கு பிஜேபிக்கு உங்களுக்கு என்ன தெரியும், ஏன்னா அவங்க பிரதமர் யாரெல்லாம் கொண்டு வருவாங்கன்னு நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் பார்த்தாலே தெரிஞ்சிருவாங்க. ஏன்னா ஆமா, அதை நோக்கி தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அதுக்கு அவருக்கு குஜராத் முன்னாள் முதலமைச்சர் இன்றைய PM அவர்களுக்கு அடுத்தபடியா இன்னைக்கு அதிகப்படியான
கலவரங்கள், இஸ்லாமியர்களை வந்து வெறுப்புணர்வு பண்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் தான் போட்டி. எத்தனை இஸ்லாமியர்கள் கொள்றோம், எத்தனை இஸ்லாமியருக்கு எதிராக வந்து ஓட்டு வாங்குறோம், இதெல்லாம் வச்சுதான் உங்களுக்கு பிரதமர் அடுத்து யார் வரப்போறா, பிஜேபியோட தலைவர்கள் யார் அப்படிங்கிறது வந்து இங்க தீர்மானிக்கப்படுது. அதுதான் கொள்கையை வச்சியோ மக்களுக்கு செய்யற சேவையை வச்சோ இங்க வந்து பிஜேபியிலோ ஆர்எஸ்எஸ்ல வந்து உங்களுக்கு பதவிகள் வந்து தீர்மானிக்கப்படலை. உங்களுக்கு வந்து இப்படித்தான் பதவிகள் வந்து தீர்மானிக்கப்படுது. அதன் அடிப்படையில வந்து அதை நோக்கி தான் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஓப்பனா சொல்றாங்க, நாங்க வந்து அது என்னமோ ஒரு மேடையில வந்து பேசுறேன், மாவட்ட மீட்டிங் நினைக்கிறேன். அந்த மீட்டிங்ல மாவட்ட தலைவர் பேசுறாரு, சரியான இந்த வீடியோ கிளிப் இருக்கு, நான் காட்டுற போறோமா. அந்த கிளிப்ல அவர் பேசும்போது நாங்க வந்து சும்மா நாங்க ஒன்றும் இந்த இடத்துக்கு நாங்க வரலடா, எத்தனை கடையை உடைச்சிருக்கோம், எத்தனை நிலவரம் பண்ணியிருக்கோம், எத்தனை அண்டாவை திருடி இருக்கோம், இதெல்லாம் பண்ணி தான் நாங்க இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு அதை பெருமையா பேசிக்கிறான். அதெல்லாம் அது சொல்றீங்களா, அதுதான் அவங்களோட பெருமை. அதுதான் அந்த பெருமையை பேசிதான் அவங்க இன்னைக்கு வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரியான வெறுப்புணர்வுகளை தூண்டி தான் வந்து இன்னைக்கு வந்து அவங்க ஆட்சியில உட்காந்துருக்காங்க. நீங்க சொன்னீங்கல்ல, இஸ்லாமியர்களோட ஓட்டே வேணாம் அப்படின்ட்டு அவங்க இன்னைக்கு வந்து ஆட்சியில உட்கார்ல. இஸ்லாமியர்கள் ஓட்டு வேணும், பிளஸ் வந்து இஸ்லாமியர்கள் எதிரான ஒட்டுமொத்த ஓட்டு வேணும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம். இன்னைக்கு என்னன்னா, இஸ்லாமியர்கள் வந்து இந்தியாவை பொறுத்தவரை சிறுபான்மை. இப்ப பெரும்பான்மைகள் யார் இருக்காங்க, என்னன்னா பெரும்பான்மையை ஓட்டை வெல்லணும்னு சொன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக டோட்டலா அகேன்ஸ்டா அவங்களை மாத்திடணும். அப்படின்னு மாதிரி சொன்னா இவங்க தான் ஒட்டுமொத்த ஓட்டை இவங்களை வந்து அறுவடை பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அந்த நோக்கி தான் இன்னைக்கு தமிழ்நாடு நகர்ந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியான பிரச்சனைகள்லாம் ஒன்னொன்னா கையில் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ கடைசியா நடந்த நீங்க தீபத்தூன் பிரச்சனை, திருப்பரங்குன்றம் தீபத்தூன் பிரச்சனை முதற்கொண்டு நீங்க பாத்தீங்கன்னா காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் இஸ்லாமிய வெறுப்பு. அங்க அவங்களுக்கு அந்த இடத்துல அந்த கலவரம் பண்ணணும், தீபத்தூன் ஏற்றுங்கிறது பிரச்சனை கிடையாது. அந்த இடத்துல எந்த இஸ்லாமியர்களும் போய் தடை பண்ணவே இல்லை. அங்க அகேன்ஸ்டா வந்து வழக்கு தொடர்ந்தது வந்து நீதிமன்றம் வந்து தடை போட்டிருந்தாங்க. கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வழக்கு தொட்டிருந்தாங்க. எந்த இஸ்லாமியரும் பண்ணவே இல்லை. ஆனா நீங்க அதுல விமர்சனம் எழுந்தது முழுக்க பாத்தீங்கன்னா வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான விமர்சனங்கள் தான் எழுந்துச்சு. அந்த என்னமோ அது தர்கா வந்து இஸ்லாமிய ஆக்கிரமிச்சது போலும் அது போல நிறைய நடந்துகிட்டு வச்சுக்கோங்களேன். தொடர்ச்சியான இது மாதிரியான புரோபகண்டாக்கள், அஜெண்டாக்கள் வந்து எடுத்து வெளியே கொண்டு வந்து அவங்க அமல்படுத்துறது காரணம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வெறுப்பு ஒன்றே. இஸ்லாமியர்கள் வெறுப்பு மூலம் மட்டும்தான் அவங்க வந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற நினைக்கிறாங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமா வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடியது வந்து சினிமா துறை. ஏன்னா இப்ப இடையில ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம கேட்டோம், ஏன்னா இஸ்லாமியர்கள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வந்து ஒவ்வொன்றும் வந்து வெறுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா முழுக்க மதம் சார்ந்து இயங்கிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோ வந்துச்சு, ரேடியோ வந்து ஹராம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, பத்துவா கொடுத்தாங்க. அப்புறம் வந்து டிவி வந்துச்சு, மீடியா, டிவியை பார்க்கறது வந்து ஹராம்னு சொல்லிட்டு பத்துவா கொடுத்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து தொழில் செய்கிறவங்களையோ சினிமாவில் போய் வேலை செய்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து செய்யக்கூடாது, அதெல்லாம் ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு பத்துவா செஞ்சாங்க. இதனோட விளைவு வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கும் சினிமாக்குள்ள தூரமுதல் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏன்னா நம்ம ஒரு துறையில நம்ம இருந்தா மட்டும்தான் இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், ஐஏஎஸ் படிங்க, ஐபிஎஸ் படிங்க, ஒரு பொலிட்டிஷியனுக்குள்ள வாங்க. ஏன்னா இங்கெல்லாம் வந்தா நமக்கு உண்டான பிரதிநிதித்துவம் கிடைக்கும். சரிங்களா இல்லையா? நம்ம எதுக்கு நம்ம சார்பா ஒரு எம்எல்ஏ கேட்கிறோம், இஸ்லாமியர்கள் சார்பா எதுக்காக நம்ம ஒரு எம்எல்ஏ கேட்கிறோம், அதுலயே எதுக்கு ஜாதி வாரியா எதுக்காக எம்எல்ஏ அனுப்புறாங்க அப்படின்னா அந்த ஜாதி வாரியா எம்எல்ஏ போனா மட்டும்தான் அந்த ஜாதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்களுக்கு தெரியும், அந்த மதத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அதுல இருந்து அவங்க வளர்ந்துருப்பாங்க, அதுல இருந்து வந்திருப்பாங்க போது அதுல இருக்கக்கூடிய அவங்களுக்கு தேவை இடஒதுக்கீடு. இன்னைக்கு வந்து பாடல் கட்சி சார்பா அனுமதி இடஒதுக்கீடு கேட்கிறாங்கன்னா அவர் அந்த ஜாதியில இருந்து அந்த கேஸ்ட்ல இருந்து போயிருக்கலாம், அவர் இடஒதுக்கீடு கேட்கிறாரு. இன்னைக்கு கருணாஸ் வந்து அவங்களுக்காக எந்திரிச்சு இடஒதுக்கீடு கேட்கிறாங்க சொன்னா அவங்க கேஸ்ட்ல இருந்து போனனால அவங்களுக்குள்ள பிரச்சனை உங்களுக்கு தெரியுது. இது போல ஒவ்வொரு ஜாதியில இருந்து எம்எல்ஏக்கள் அனுப்புறதுனால மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த மதத்தினுடைய பிரச்சனைகளும் அந்த ஜாதியினுடைய பிரச்சனைகளும் அவங்களுக்கு தெரியும். இதுக்காக தான் நம்ம அனுப்புறோம். அந்த அடிப்படையில அந்த ஃபீல்டுக்குள்ள எல்லாருமே இருக்காங்க. மிக மிக சொற்பமான நபர்கள் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து சினிமா துறையில் இருப்பாங்க. நீங்களே பார்த்துக்கலாம், பேர் போடும்போது லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா உதவி ஒளிப்பதிவாளர் இல்ல உதவி வசனகர்த்தா, இதுலதான் ஒரு ஒரு மூணாவது கட்டம் 4ஆம் கட்டத்துல ஒரு இடத்துல தான் வந்து இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. ரொம்ப சொற்பமா இருப்பாங்க. ஒரு 100 பேர் வேலை செய்யற இடத்துல 1 2 இருப்பாங்க சினிமா துறையில. நீங்க அந்த எழுத்தெல்லாம் முன்னாடி போடும்போது நீங்க பார்க்கலாம், அப்படிதான் இருக்காங்க. இதோட விளைவு தான் நம்ம அதை சினிமா துறை ஒதுக்கி வச்சது விளைவு தான் உள்ள யாருமே இல்லாம போயிட்டாங்க. உள்ள இஸ்லாமியர்களும் இல்லாத ஒரு துறையா போனதுனாலதான் அதுல உங்களோட ஆதங்கங்களை உங்களோட குறைகளை நல்லது கெட்டதை வந்து சொல்ல முடியும். இஸ்லாமியர்கள் வாழ்வியலை கரெக்டா எடுத்தக்கூடிய ஏதாச்சும் படங்கள் இருக்கா சொல்லுங்க. இன்னும் சொல்ல போனா மிகப்பெரிய ஒரு காமெடியான விஷயம் என்னன்னா,
80கள்லேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்குமே எந்த ஒரு படத்துலையுமே சரியான ஒரு இஸ்லாமியனை எந்த படத்துலயாச்சும் வந்து ஒரு வெளிப்படுத்திருக்காங்களா? ஒரு இஸ்லாமியன் தோற்றத்தை வெளிப்படுத்திருக்காங்களா? ஒரு இஸ்லாமியன் தோற்றம் அப்படின்னாலே வந்து சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குல்லா போட்டுக்கிட்டு ஒரு நீண்ட தாடி வச்சுக்கிட்டு கேசியை மலிச்சுக்கிட்டு ஒரு ஜிப்பா ஒன்று போட்டுக்கிட்டு அவங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் உருவாக்கி வச்சிருக்காங்க. என்ன லாங்குவேஜ்? நாங்கெல்லாம் கூட பசங்க உள்ள பேசிக்கிட்டு அதை கிண்டல் பண்ணி பேசுவோம். அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு லாங்குவேஜ், நம்ம ஹிந்தியும் உருதும் கலந்து பேசுகிற மாதிரி ஒரு லாங்குவேஜை உருவாக்கி வச்சு இதுதான் இவங்க தான் இஸ்லாமியர்கள். எதுக்காக இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறாங்கன்னா, அவங்கள வந்து இஸ்லாமியர்கள் அப்படின்னாலே வந்து மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் அப்படின்னு தோற்றத்தை உருவாக்குறாங்க. இந்த மண்ணின் மைந்தர்கள் எப்படி பேசுவாங்க? இப்போ நம்ம பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க. அப்போ ஒருத்தர் வித்தியாசமா பேசினாருன்னா நம்ம ஊர் இல்லடா, ஒரு நம்ம தமிழ்நாடு கிடையாது அப்போ நம்ம சொல்லிடுவோமா இல்லையா? அப்போ வந்து சினிமாவில் வந்து ஒரு முஸ்லீம் போட்டுக்கிட்டு ஒரு இஸ்லாமியர் வந்து தொப்பி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பேசும்போது என்னென்ன பண்ணணும், மற்றொரு நம்மளே என்ன நினைக்கிறவங்க, இவங்கெல்லாம் வெளியிலேருந்து வந்தவங்க, இவங்க நம்ம மண்ணுக்கு சம்மந்தம் இல்லாதவர்கள் அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்குறாங்களே. அவங்க அப்படி பார்த்து நம்மளையுமே அப்படி பார்க்கக்கூடிய ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுறாங்க. இப்போ நான் இருக்கேன், இப்போ நான் ஒரு இஸ்லாமியனாக இருக்கேன், இப்போ என்ன நான் இன்னொரு 10 இந்து சகோதரர்களோட போயிருந்தேன்னா யாரு சலீம், யாரு சங்கர் தெரியாது, யாரு சைமன், யாரு தினேஷ், யாரு விஜய்னு கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் ஒண்ணுதான். நானா அறிமுகப்படுத்திக்கிட்டேன், அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் நான் சலீம் பேசுறேன் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டா மட்டும் தான் நான் சலீம்னு தெரியும். இதுதான் நீங்க போனாலும் அப்படிதான். இதுதான் வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் வந்து வெளியே காட்ட மாட்டேறாங்க. இப்போ நான் அதுக்குண்டான காரணம் என்ன நினைக்கிறீங்கன்னா, முஸ்லிம்கள் வந்து தங்களை தனிமைப்படுத்திக்கிட்டாங்களா? ஏன்னா வந்து அங்க ரெப்ரசென்ட் பண்ணணும். இப்ப மாரி செல்வராஜ் இருக்காரு, பாரஞ்சித் இருக்காருல, அவங்க தலித்துகளோட வழியை வந்து அவர் காமிக்கிறார். அதோட பெயின் என்ன, நாங்க எவ்வளவு பெயினா, நாம எவ்வளவு ஒடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு பெயின் காமிக்கிறதுக்கு அவங்க இதுல இருந்தே ஒரு ஆள் போய் பண்றாரு. சோ அதே மாதிரி நீங்க சொன்ன அந்த ஃபத்வாங்கிற ஒரு மேட்டர் இருக்குல்ல, நீ படம் இது நடிக்க போறியா உனக்கு ஃபத்வா, டிவி பாக்குறியா ஃபத்வா, சினிமா பாக்குறியா ஃபத்வா. ஸோ இந்த மாதிரி சொல்லி நம்மளை முஸ்லீம் ஒரு கம்யூனிட்டியை வந்து ஒரு பொது சமூகத்துக்குள்ள கொண்டு வராம பண்ணது வந்து யார் நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் இதுல வந்து அவங்க விரிச்ச வலையில வாண்டடா போய் விழுந்தது வந்து இஸ்லாமியர்கள். அவங்களே தான் விழுந்துக்கிட்டாங்க. இந்த மார்க்கத்தை காரணம் காட்டி இது எனக்கு வேணாம்னு அவங்க ஒதுங்கிக்கிட்டாங்க. இப்போ சுதந்திரம் பெறதுக்கு போராட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன அறிவிச்சாங்க? மற்றவங்களும் தாண்டி சுதந்திர போராட்ட காலத்தில் வந்து ஆங்கிலேயர்கள் வெறுக்கிறது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்து ஆங்கில வழி கல்வியை வெறுத்தாங்க. ஆங்கில வழி கல்வியை வெறுத்ததன் அடிப்படையில் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சர்வே பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, படிப்பில் கிட்டத்தட்ட 60 வருஷம் 70 வருஷம் இஸ்லாமியர்கள் வந்து மற்றவர்களோட பின்தங்கியிருக்காங்கிறாங்க. காரணம் என்ன? அன்னைக்கு வந்து சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு பங்கேற்றாங்கன்னு சொன்னால், ஆங்கிலேயர்கள் மட்டும் வெறுக்கல, ஆங்கிலேயர் கொண்டு வந்த உடையை வெறுத்தாங்க, ஆங்கிலேயர் கொண்டு வந்த கல்வியை வெறுத்தாங்க, ஆங்கிலத்தை முழுமையாக வெறுத்தாங்க. 100% 100% ஆங்கிலேயர்கள் வந்து ஆங்கிலம் கொண்டு வந்த ஆங்கில வழி கல்வியை வந்து இஸ்லாமியர்கள் வெறுத்து வெளியே வந்தாங்க. அதோட அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60-70 வருஷம் வந்து இன்னைக்கு இஸ்லாமியர்கள் வந்து படிப்பில் பின்தங்கியிருக்காங்க. ரொம்ப 10 பேர் ஐபிஎஸ் இருக்காங்கன்னா அதில் ஒரு ஐபிஎஸ் கூட இருக்க மாட்டாங்க, ரொம்ப ரேரு. ஒரு 20 கலெக்டர் இருக்காங்கன்னா 2 கலெக்டர் இருக்கிறது ரொம்ப ரேராக இருக்கு. ஏன் அதை விடுங்களேன், கீழே நீங்கள் விஓஓ, கிளார்க்கு, இந்த மாதிரியான போஸ்டிங், போலீஸ் அதிகாரிகள், இன்ஸ்பெக்டர் எத்தனை பேர் இருக்காங்க, எஸ்ஐல எத்தனை பேர் இருக்காங்க, கான்ஸ்டபிள் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு ஸ்டேஷன் அவங்களால ஒரு ஆள் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. மேக்சிமம் என்னாலாம் போய் ஸ்டேஷன் நான் எவ்வளோ அதிகமாக நம்மளுக்கு காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடிய பழக்கங்கள் இருக்கிறதுனால எப்போதுமா எந்த ஊருக்கு போனால் போலீஸ் ஸ்டேஷன்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையுமே இஸ்லாமியர் காவலர்களில் நம்ம போனே நம்ம பேட்சை பார்ப்போம். அவன் யார் இஸ்லாமியரா இந்துவான்னு பார்க்கறதுக்காக இல்லை, அவங்க நேம் தெரிஞ்சதுக்காக முதல்ல பேட்ச் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது பெரும்பான்மையான இடங்கள்ல வந்து இஸ்லாமியர்கள் இருக்க மாட்டாங்க. காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே நம்ம சுதந்திர போராட்ட செய்யறது அந்த டைமில் வந்து நம்ம அந்த படிப்பை விட்டு விலகி வந்ததுக்கு காரணம் இன்னி வரைக்கும் நம்மளோட அது பேக் ஃபயர் இருந்துகிட்டே இருக்கு. அதே போல தான் நீங்கள் சினிமா துறையிலையுமே வந்து வேணான்னு ஒதுக்கி வச்சதுக்கு உங்கள் விளைவோ நீங்கள் பின்தங்கி தான் இருக்கீங்க, 50 வருஷம் பின்தங்கி இருக்கீங்க. இப்போ இந்த அமீர் மாதிரி ஆட்கள் ஒரு சில பேர்கள் உள்ளே வந்தாலுமே அவர்களால் நேரடியாக திடீர்னு உள்ளே வந்து மாரி செல்வராஜ் மாதிரியும் டக்குலாம் ஒரு படம் எடுத்துட முடியாது, அவங்க சமூகம் சார்ந்து எடுக்க முடியாது. இன்னைக்கு அவங்க சமூகம் சார்ந்து எடுக்கிற மாரி செல்வராஜ் நீங்கள் என்ன பேர் குத்தி வச்சிருக்காங்க? மற்ற சமூகத்தினர்கள் பெரும்பாலும் யாரும் அந்த படத்தை பார்க்கறது இல்லையே. அப்படி இருக்கிற சமயத்தில் திடீர்னு கொண்டு வந்து நீங்கள் இஸ்லாமியர்களை பற்றி நல்ல நல்ல சினிமாலாம் காமிச்சிருக்கோம். நம்ம அப்படி சொல்லிட முடியாதுல்ல. இப்போ மாரி செல்வராஜ் வந்து அவர் எடுக்கிற படங்கள் இது வரைக்கும் எல்லா படமும் ஓடி இருக்கு. ஓடி இருக்கு, எல்லா படமும் ஓடி இருக்கு. அவர் விமர்சனங்கள் 1000 வந்தாலுமே
நான் என் பையனை நான் காமிச்சுதான் தீருவேன், நீ என்ன வேணாலும் இது பண்ணிக்கோ, எனக்கு தெரிஞ்சாதான் நான் காமிக்க முடியும் அப்படின்ட்டு அவர் ஒரு இதுல பண்ணிட்டு இருக்காரு. பாரஞ்சித்துமே அப்படிதான், கமர்ஷியலா கொடுத்தாலுமே தன்னோட சமூகம் சார்ந்த ஒரு இதை வந்து எப்பவுமே ஒரு காமிச்சிருக்காரு. அந்த மாதிரி இன்னும் இயக்குனர்களோ லைக் ஆமா ஆப்வியஸ்லி தள்ளி வச்சிருவாங்க, 10 கொடுத்துருவாங்க, அது இவ்வளவு இருக்கு. பட் இருக்கிற இயக்குனர்களும் பெருசா காமிக்கலையா? அதையும் தாண்டி இப்ப மாரி செல்வராஜ் மாதிரியோ பாரஞ்சித் மாதிரியோ இளைஞர்கள் உள்ள வந்து அவங்க சமூகத்தை காட்டுறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. இத்தனை வருஷம் யாரும் இல்லையே. இப்போ இன்னும் அதே மாதிரி இன்னும் 10 வருஷமோ 15 வருஷமோ கூட ஆகலாம். அந்த மாதிரியான டைரக்டர் வரக்கூடாதுங்கிறதுல வந்து சினிமா துறை வந்து ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கு, உள்ள விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? அதையும் தாண்டி உள்ள வந்து அதுக்கேற்ற மாதிரி சில சினிமா படங்களை வந்து எடுத்தாங்கன்னா தான் அந்த வந்து நம்மளோட வாழ்வியலை காட்ட முடியும். இப்போ ரீசெண்டாக கூட என்னமோ ஒரு ஹபீபின்னு சொல்லிட்டு என்னமோ ஒரு படம் வருதுன்னு நினைக்கிறேன். அதில் ஓரளவு நெருக்கமாக இஸ்லாமியர்கள் காமிச்சிருக்கிறதா வந்து செய்தி இருக்கு. பட் அதுலேயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ரிலீஸ் பண்ணுறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுபோல் நிறைய வந்து பிரச்சனைகள் இருந்துச்சு. டக்குன்னா நீங்கள் வந்து ஒரு இஸ்லாமியர்கள் இன்னைக்கு சிறைன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த சிறைன்னு படத்தில் பெருசாலாம் ஒன்று காமிக்கல, சின்னதாக அங்கங்கே வந்து இஸ்லாமியர்களை பற்றி காமிச்சிருக்காங்க. அதுவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மக்கள் மத்தியில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சரிங்களா? அது போல உண்மைகளை எடுத்து காட்டினா மக்கள் என்றைக்குமே ஏற்றுக்க தயாராக இருக்காங்க. என்றைக்குமே நம்ம என்ன சொல்ல வரோம்னா பொதுவான படங்கள் எடுங்க. யாரையுமே உண்மைக்கு இப்போ நீங்கள் துரந்தர் படம் எடுத்துக்கங்களேன், துரந்தர் படம் நீங்கள் எடுத்துறீங்க, அதில் உண்மையான விஷயங்களை நீங்கள் காமிச்சிருக்கும் போது நம்ம யாரும் வந்து சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் சொன்னீங்கல்ல, அது கந்தகார விமானம் கடத்தினது உண்மைதான், நம்ம யாரும் மறுக்கல. இவர் உள்ள போய் தீவிரவாதிகள் உள்ள போய் பேசின இடத்துல இருந்து அவங்களுக்கு முன்னாடியே வந்து பாரத் மாதாக்கு ஜெயங்க சொல்றதெல்லாம் வந்து நகைச்சுவா இருக்குல்ல. ஏன்னா அதுக்கு எந்த மாதிரியான சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில நீங்க உள்ள போய் மக்களுக்கு மத்தியில பாரத் மாதாக்கு ஜெயங்கிறது வந்து இது நமக்கு நகைச்சுவையா இருக்கு. ஆனா அவரு பொதுவா ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து உணர்ச்சி வசப்பட்டுருவான்ல. லைக் அங்கதான் நமக்கு பயமே வருது. என்னடா அது இப்ப இந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தையான்னு நம்ம வந்து நினைக்கிறோம். பட் ஆனா பொதுவா பாக்குறவங்களுக்கு இது எப்படிடா போய் சேர்ந்தது அப்படின்னு பெரிய ஒரு கவலையும் வருது, ஒரு நகைச்சுவையும் இருக்கு. அவங்களோட சிக்னேச்சர் வந்து அங்கங்க அவங்க பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வேற ஒண்ணு இல்லை. அதை என்ன சொல்ல வராங்கன்னா, பிஜேபி கவர்மெண்ட் நாங்க தான் வந்து காப்பாத்துறோம் அப்படின்னா அவங்க அந்த இடத்துல வந்து நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப எல்லாத்துக்கும் ஒரு லீடர் வருவாரு, பாத்துக்குவாரு, அவர் தான் ரட்சகன், அவர் வந்து எல்லாத்தையும் காப்பாத்திடுவார் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட இதை வந்து அந்த எல்லா இடத்துலையும் அவங்க சைனை வச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க இப்போ பராசக்தி படம் எடுத்துங்களேன், பராசக்தி படத்தை நீங்க என்ன சொல்றாங்க, பராசக்தி படத்தை தீய சக்திங்கிறாங்க. பராசக்திங்கிற படம் வந்து என்னன்னா எல்லா இடத்துலயுமே வந்து டிஎம்கேவோட சிக்னேச்சர் வந்து அங்கங்க ஃபைல் பண்ணி அங்கங்க பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது டிஎம்கே பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ணா வந்துகிட்டே இருப்பாங்க, அங்கங்க அண்ணா வருவாரு, எங்க பார்த்தா திமுகவோட அந்த கொள்கை பேச்சு தான் இருக்கும். இதெல்லாம் வந்து இப்படி இருந்துச்சுல. அதே தான் துரந்தர் படத்துல வந்து நீங்க வந்து ஒரு அது என்ன சொல்ற இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை காமிச்சிருந்தாலுமே அதில் பேசிக்காக அங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இது எல்லாம் பிஜேபி கவர்மெண்ட்ல இருக்கும், பிஜேபி தான் இவங்கெல்லாம் மீட் எடுத்துச்சு, பிஜேபி தான் பண்ணிச்சு அப்படிங்கிறத அங்கங்க அவங்க பதிவு பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருக்காங்க. பராசக்தியை பொறுத்தவரையும் எனக்கு மாற்றுக்கிறது நிறைய இருக்கு, அது ஒன்றும் சரியா காமிக்கல அப்படின்னு. ஏன்னா திமுக வந்து பண்ணுச்சு அப்படிங்கறது வந்து அங்கங்க அது அவுட் ஆஃப் த டாபிக்கா இருந்தாலும் அதை சொல்லிடுறேன், என் கருத்து சொல்லிடுறேன். பராசக்தியில வந்து திமுக பண்ண நிறைய விஷயங்கள் அங்கங்க சொல்லியிருக்கலாம், அவங்க இன்னும் நிறைய விட்டுட்டாங்க கூட எனக்கு தோணுது. எங்கங்க அங்க தொட்டு மட்டும் போயிருக்காங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா கலைஞர் எவ்வளவு பண்ணியிருக்காரு, அண்ணா எவ்வளவு பின்னாடி மாணவர்களுக்கு பின்னாடி இருந்து பண்ணியிருக்காரு. நம்ம வந்து அங்கங்க மாண்டேஜஸா கூட வைக்கல, அவங்க ரொம்ப என்ன சொல்ற ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல மட்டும் அதை அணியிருக்காங்க. பிளஸ் இங்க இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இதை பண்ணா இவன் என்ன சொல்லுவான், இதை பண்ணா என்ன சொல்லுவான் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கிட்டு இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படி போன மாதிரி நமக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு பார்வை இருந்தது நமக்கு அது மேல. ஸோ லைக் அது ஒரு இதா இருந்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குல்ல. துரந்தர்ங்கிறது சும்மா இல்லை, 1700 கோடி 1800 கோடியோ ஒரு விஷயம். நான் அந்த படத்துல கவனிச்சு என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியா சினிமால வந்து சென்சார் போர்டுன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த சென்சார் போர்டுங்கிற அமைப்பு வந்து இந்த துரந்தர் படத்தை சென்சார் போர்டுக்கு அனுப்புறப்ப மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு எங்கேயாச்சும் பிக்னிக் டூர் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ கொடூரமான காட்சிகள்லாம் வந்து அதில் காமிச்சிருக்காங்க. அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப வயலன்ஸ். ஆமா, அந்த ஃப்ளைட்ல வந்துச்சு அவங்க அந்த கழுத்தா இருக்க மாட்டாங்க,
கழுத்தை அறுத்திருக்க மாட்டாங்க. ஆமா. ஒரு விஜய் கோவல் போகிற இந்த மாதவன் கேரக்டரில் ஒருத்தர் உள்ளே போகிறப்ப வந்து அங்கங்கே ரத்தம் செஞ்சிருக்கும், என்ன நடந்துன்னு சொல்லிட்டு அவராக ஒரு கற்பனை பண்ணுவார். அப்போ வந்து கத்தியாலாம் வந்து கழுத்தை அறுக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதை கொஞ்சம் கூட பிளர் பண்ணியிருக்க மாட்டாங்க, அது அப்படியே ஓப்பனாக காமிச்சிருக்காங்க. தேட்டரில் எந்த அளவுக்கு காமிச்சாங்கன்னு தெரியல, நம்ம ஓடிடியில் பார்த்ததுனால ஆமாம் ஓடிடியில் ரொம்ப பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. அதே போல் வந்து அந்த ஒரு ஃபைட் சீனில் வந்து அது வில்லன் அவர் ரவுமா டக்கெட் வந்து ஒரு பாப்பு டக்கெட் வந்து அடிக்கும் போது அந்த சுத்தியில அது அந்த திராசுல அடிக்கும் போது அடிச்சு அந்த மூஞ்சி முழி பிரிங்கி வெளியே வர சீன் தெரியும். அது மூஞ்சி பெரும் இந்த மொழியெல்லாம் வெளியே வந்து தூங்கும், ரொம்ப கொடூரமா இருக்கும். அதெல்லாம் எப்படி வந்து ஆடியன்ஸ் ஏற்றுக்க முடியும் தெரியல, அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான சீன்லாம் இருக்கு. ஆனா வந்து சென்சார் போர்டில் வந்து கட் பண்ணவே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அளவுக்கு கொடுமையானவர்கள்லாம் அவங்க காமிக்கிறாங்க. அதுல வந்து நிறைய இடத்துல வந்து ரொம்ப கொச்சையான சீன்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. அதை வந்து ஓடிடில தான் நானும் பார்த்தேன். ஆக்சுவலா வந்து தியேட்டர்ல எப்படி இருந்து எனக்கும் தெரியல. ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் தான் எந்த அளவுக்கு வந்து கொச்சையா வந்து அவங்கள காமிச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாதவங்க, ஒரு பேசிக்கிட்டே இருப்பாரு, ஒருத்தர் ஓரமா அந்த குரூப்ல ஒருத்தர் ஓரமா இட்டு சின்ன கழிப்பாரு, அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப எப்படின்னா ரொம்ப பார்பாரிக்கா இருக்காங்க அவங்க. பாகிஸ்தான்காரங்க பார்பரிக்கா இருக்காங்க. ஓகே, இது வந்து அதை பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா நம்ம முஸ்லீம்களையும் அதுதான் ரொம்ப அவங்க வந்து எப்படின்னா ரொம்ப பின்தங்கின நிலைமையில இருக்காங்க, பழமை வாய்ந்தவங்க, அவங்க நாகரிகமற்றவங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி இங்கேருந்து ஒரு ஹீரோ இங்கே உளவாளி பேர் பாருல, ஹீரோவாளி போறப்ப வந்து முதல் அடிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வர வில்லன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற ஆங்கிள் இருந்து பார்ப்பாப்ல, அந்த ஓரின எச்சரிக்கையாளர் அப்படிங்கிற அந்த கேரக்டர்ல காமிச்சிருப்பாங்க. அது உளவாளியை உள்ள போ ரன்வீர் கபூர் உள்ள போகும்போது இந்த டீ கடையில போய் கேட்பார்ல, உள்ள கேட்டுட்டு அவர் வேலையை சேர்த்துக்க மாட்டான்னு சொல்லி வெளியே வந்து நிற்கும் போது அந்த 3 ஆளுங்க வந்து அடிப்பானுங்கல்ல, அப்போ அவர் அந்த அதெல்லாம் எடுத்து ஸ்மெல் பண்ற மாதிரிலாம் ஒரு அதெல்லாம் என்ன காரணம்னா அவங்க அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது ஓரின எச்சரிக்கையாளர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப அந்த விஷயத்துல வந்து மோசமான ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பதிவு பண்ணியிருப்பாங்க. அங்கங்க இந்த விஷயங்கள்லாம் பதிவு பண்ணிட்டு வந்திருப்பாங்க. பெண்கள் தவறா எடுத்து நடந்துக்கிற மாதிரி, ரொம்ப வந்து இன்டீசெண்டா பழகுற மாதிரி. அதுவும் இல்லாம வந்து ஒரு சீன்ல என்னன்னா வெப்பன் வந்து இவங்க இது பண்ணிருப்பாங்க. அந்த லியாரி மக்களே வந்து எங்களை வச்சுதான் வாழ்றாங்க. ஏன்னா வந்து இவங்களே ஒரு ட்ரக் இந்த பிசினஸ் இந்த லியாரி மக்கள்ங்கிறது லியாரியை கண்ட்ரோல் பண்ணா கராச்சியை கண்ட்ரோல் பண்ற மாதிரி, கராச்சியை கண்ட்ரோல் பண்ணா பாகிஸ்தானை கண்ட்ரோல் பண்ற மாதிரி அப்படின்னு ஒரு டயலாக் ஒண்ணு இருக்கும். என்ன சொல்றாங்க, இவங்களுக்கு பண்றது இல்லீகல் பிசினஸ். அத வந்து லியாரி மக்கள் எல்லாருக்கும் தெரியும், எங்களாலதான் லியாரி மக்கள் வாழ்றாங்க. சரி, லியாரி மக்கள் எல்லாருமே எங்க பிசினஸ்ல ஒரு கூட்டாளிகள் தான். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அவங்களுக்கு அது இதை வந்து காமிச்சிருப்பாங்கல்ல. நீங்க சொல்ற அதே தான். லைக் இந்த அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அவங்களுக்கு வந்து விவசாயம் அந்த மாதிரி தொழில்கள்லாம் கிடையாது. அவங்களோட பிடிச்ச தொழில் வந்து துப்பாக்கி செய்யறதும் அடிகுண்டு செய்யறதும், இதுதான் துப்பாக்கி சொல்ற மாதிரி தான் மேக்சிமம் அப்படிதான் காமிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது உள்ள போய் எந்த அளவுக்கு அவங்களால வந்து படம் எடுக்க முடியும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக 2-3 விளாகர்ஸ்லாம் வந்து பாகிஸ்தானிக்குள்ளே போனாங்க. அது வந்து நம்ம 2-3 விளாகர்ஸ்லாம் வந்து, ஏன்னா நம்ம சொல்கிறோம் உங்களோட பேசுறதுக்கே பயமாக இருக்கு. ஏன்னா நம்மளையும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு மாதிரி. இந்தியா கிரிக்கெட் மேட்ச் ஸ்போர்ட்ஸா பாருங்க, அவன் ஒரு பிளேயரு, நீ ஒரு பிளேயரா பாருங்க, யாரா இருந்தாலும் பிளேயரா பாருங்க. அங்க பாகிஸ்தான்ல எத்தனை பிளேயர்ஸ் வந்து இந்தியா ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா? விராட் கோலி கத்திக்கிட்டு இருக்கானுங்க, விராட் கோலி வேணும் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. சச்சின் ஃபேன்ஸ் அவ்வளவு பேர் இருக்காங்க பாகிஸ்தான்ல. நம்ம எல்லாம் டைரக்டா வந்து நம்ம பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டானுங்க. நான் என்னெல்லாம் கேட்டானுங்க, நான் சவுதியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கும்போது ஒரு பக்கத்துல ஒரு ஹைதராபாத்தியோ யாரோ ஒரு ஆள் உட்காந்து பக்கத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது, நீலாம் பாகிஸ்தான் தானே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு என்னை பார்த்து கேட்குறான். நான் ஏன்டா நான் இந்தியன்ரா, நான் ஏன் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ண போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால பாகிஸ்தான்லேருந்து நார்மல் ஜென்ரலாகவே சில விஷயங்களை பேசி தான் ஆகணும். யாருமே வந்து நம்மளுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்கள வந்து ரொம்ப கொச்சையை காட்டுறது வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது. அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இப்போ 2-3 இந்த விளாகர்ஸ்லாம் வந்து போயிருந்தாங்க பாகிஸ்தானுக்கு. போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து சில இடத்துல வந்து பூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மனிதநேயமிக்கவர்களாக இருக்காங்க, ரொம்ப கொடூரமானவங்க இருக்காங்க தான். எல்லா நாட்டிலையும் இருக்காங்க, இந்தியாவில் இல்லையா? எல்லா கம்யூனிட்டி நல்லது கெட்டது எல்லா இடத்துலையும் இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே வந்து டெரரிஸ்ட் இருக்காங்க, கெட்ட குணத்தவர்கள் இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து ரொம்ப தன்மையான இருக்கக்கூடிய எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களும் மனுஷங்க தானே. அப்படின்னு அடிப்படையில் வந்து பாகிஸ்தானுக்கு நீங்கள் இந்தியர்கள் போனால் இந்தியர்கள் தனியான ஒரு மரியாதை இருக்குங்க. இவங்க இங்கேருந்து போகிறாங்க, போய் அவர் வந்து விளாக் பண்ணுறாப்புல, விளாக் பண்ணுற இடத்துல வந்து ஒரு இடத்துல சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு அவர்கிட்ட பேசும்போது நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது நான் இந்த இந்தியாவில் வந்து வரேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பாடு காசு வாங்குறாங்க ஒரு ஹோட்டலில்.
அப்புறம் அதை முடிச்சுட்டு வேற இடத்துக்கு போய் இங்கே என்னமோ தண்ணி குடிக்கிறாப்ப அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்தியன் சொன்னதுக்கப்புறம் காசு வாங்கலை. அவர் வந்து நானும் இந்த மாதிரி வீடியோ பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்களா? அவர் சரியான வீடியோ நேம் தெரில, மீடியா நேம் தெரில. அது அந்த மாதிரிலாம் போய் போகும்போது அவர் இந்த அளவுக்கு வந்து சினிமாவில் காமிக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கும் நேரில் பார்க்குற பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விளாக் போடுறாப்புல நமக்கு ஆச்சரியமா இருக்கு. நமக்கே தெரியாதுல்ல, நமக்கு இந்த மாதிரி போய் நம்மளுமே அந்த சினிமாவை பார்த்தானே ஏமாந்துருக்கோம். இவர் இந்த மாதிரி நபர்கள் வந்து லைவா உள்ள போய் போடும்போது இந்த அளவுக்கு வந்து நம்ம சவுதியில தான் இருந்துருப்போம், ஒர்க் பண்ணியிருக்கோம். இவ்வளோ வெளிநாட்டில் வேலை பார்த்ததுனால நம்ம கூட பாகிஸ்தானிக்கு பழகக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கனால நமக்கு ஒரு சில பேரோட தெரியும், நம்ம சகோதரன் பழகக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. மேக்சிமம் அங்கே ரொம்ப எளிமையான நபர்களாக இருப்பாங்க. பாகிஸ்தானிகள் வந்து ரொம்ப யாரையுமே வந்து பகச்சிக்க மாட்டாங்க, கொஞ்சம் அந்யோன்யமாக பழகக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க நம்ம பார்த்த லெவலில். இவர் நேரில் போய் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும், இந்த லெவலில் வந்து மக்கள் இருக்காங்க. அது இந்தியர்கள் மேலே அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்க. சில விஷயங்கள்ல வந்து பாகிஸ்தானி கவர்மெண்ட் பண்ணுறதும் பாகிஸ்தான் டெரரிஸ்ட்டுகள் பண்ணுறதுமே அங்கே உள்ள மக்களே வெறுக்கிறாங்க. வெறுத்து இவங்கன்னா இந்த அளவுக்கு மோசமாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாகிஸ்தானி மக்களை வெறுக்கிறாங்க. அதனால வந்து கரெக்டாக காட்டுறத கரெக்டாக காட்டணும், டெரரிஸ்ட்டாக காட்டுறவங்களாம் அவங்களாம் காட்டணும். எல்லா பகுதியிலையும் இருக்காங்க. அதை நம்ம வந்து இந்த படம் ஓடிடியில் பாகிஸ்தான்ல நிறைய பேர் பார்த்துருக்காங்களாம். ஆமா, இது கிட்டத்தட்ட ஒரு 6-7 கண்ட்ரில வந்து படத்தை பேன் பண்ணிருக்காங்க. ஓடிடில வந்து பாத்துருக்காங்களா பாகிஸ்தான்ல நிறைய பேர் பாகிஸ்தான். ஆமா, இன்னும் சொல்ல போனா மேக்ஸிமம் எல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க பாகிஸ்தான் தானங்க. ஆரம்பத்துல அவர் என்ட்ரியா உள்ள போறதுல இருந்து, அதுவும் அவர் என்ட்ரியா உள்ள போவாரு இந்தியாவில இருந்து, அது இந்தியாவா இங்கேருந்து உள்ள போவாரு, ஆப்கானிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தான் பார்டர் உள்ள போவாரு. அவன் டூப்ளிகேட் பாகிஸ்தான் பாஸ்போர்ட் கொடுத்து உள்ள படத்தை வச்சு கொடுப்பாப்புல. அவன் எதுவுமே செக் பண்ண மாட்டான், படத்தை இருக்குன்னு போது படத்தை வாங்கி உள்ள போட்டுட்டு சீல் குத்தி உள்ள போட்டுருவான். வெல்மேட் ஆக்சுவலா கமர்ஷியல் படம். நம்ம வந்து குறைனா லைக் அங்கங்க அந்த ப்ரொபகண்டா இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தை நம்ம குறை சொல்லிட்டா ஒரு ஆன்டி நேஷனல் நாம அப்படின்னு அவர் முத்திரை குத்துவாங்க, நீ யாரா நீ அப்படின்னு. ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் பாக்குறாங்க ஆக்சுவலா. சில இதுல ஒரு உங்களுக்கு செகண்ட் ஷோன்னு ஒருத்தர் இருப்பாரு, கலீல் கேள்வி, அவர் வந்து துரந்தர் ரிவ்யூ ஒன்று போட்டுப்பாருங்க. அது எப்ப நான் முன்னாடியே நான் பார்த்தேன், படம் ரிலீஸ் ஆனேன், சரி தேட்டர்ல போய் இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணி வச்சிருந்தேன், ஓடிடில பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஓடிடில பார்த்தோட தான் நமக்கு ஓகே இவ்வளவு ஒரு இப்படி இருக்கா அப்படின்லாம் ஒரு நமக்கு தோணுது ஆக்சுவலா. அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து ப்ரொபகண்டா மேஸ் கமர்ஷியல் சூப்பரா இருக்கு. நிறைய பேர் நீங்க சொன்ன இந்த ஜென்ரலா இருக்கிற ஆடியன்ஸ் அவங்களுக்குமே வந்து படம் வந்து கமர்ஷியல் நல்லா இருக்கு, ப்ரொபகண்டா இருந்தா என்ன இல்லாட்டி என்ன. ஸோ அந்த பொலிட்டிக்கலா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு அவங்களால முடியல ஆக்சுவலா. அது முடியாது அப்படிங்கிற பட்சத்துலதான் அவங்க டைரக்டா படம் நல்லா இருக்கு, எனக்கு பொலிட்டிக்கலா எப்படியா இருந்துட்டு போகுது, படம் நல்லா இருக்கு. ஒரு சின்ன பிள்ளை ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, வழி தெரியாம ஊசி ஏற்றுறதுக்கு வாழைப்பழத்தை ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றலாம் அப்படின்வாங்கல்ல. அது போல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீனை வந்து உங்கள்கிட்ட வந்து ஆழமா பதிய வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அது எப்படி பதிய வைக்கிறோம் உங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த தாக்கம் வந்து உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதான் விஷயம். நம்ம சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது நிறைய புக்ஸ்லாம் வந்து ஸ்கூல் புக்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் மன்னரோட வரலாறுகள்லாம் இருக்கும், முகலாயர்களோட வரலாறுகள்லாம் இருக்கும், உண்மையாக வரலாறு இருக்கும். அதுக்கும் நிறைய திரிப்பு நிறைய இருக்கும். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வரலாறுன்னு இருக்கும். இஸ்லாமியர்கள் மன்னர் நானாக படிக்கும் போதெல்லாம் வந்து இந்த நிறைய மன்னரோட வரலாறுலாம் இருந்துச்சு. நான் ஹிஸ்ட்ரி படிக்கல, அதனால ஹிஸ்ட்ரி படித்த ஒரு பார்த்தீங்கன்னா நிறையா முகலாய மன்னர் வரலாறு நிறையா இருக்கும். ஆனால் திரித்து எழுதப்பட்டிருக்கும், கொஞ்சம் உண்மையாக இருக்கும், சில திருத்து இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய புத்தகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து இஸ்லாமியர்களோட வரலாறே பதியப்படலாம், தூக்கிட்டாங்க. அதாவது என்னன்னா, நம்ம அதான் அடிக்கடி நம்ம பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்போம். என்ன நடக்குதுன்னா, நீங்கள் ஒரு சமூகத்தை அழிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த சமூகத்தை நேரடியாக அழிக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த சமூகத்தோட வரலாறு அழிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஒரு இனத்தை நீ அழிக்கணும்னு சொன்னா அந்த இனத்தோட வரலாறு அழிச்சா போதும் அப்படி சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா நீங்க ஒரு சமூகத்தை அழிக்கணும் அப்படின்னு சொன்னா சமூகத்தை அழிக்க தேவை. அந்த சமூகத்தோட வரலாறுகள்லாம் இருக்குல்ல, அவங்க என்னென்ன தியாகங்கள் பண்ணாங்க, அவங்க எத்தனை வருஷமா அந்த மண்ணில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவங்களோட பூர்வீகம் என்ன அப்படிங்கிற வரலாறுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க அழிச்சுக்கிட்டே வந்துட்டீங்கன்னா கடைசியில நீங்க யாரா இருப்பீங்க? நீங்க மட்டும்தான் இருப்பீங்க, அனாதையா இருப்பீங்க. உங்களுக்கு பின்னாடி எந்த ஒரு வரலாறுமே இருக்காது. புரியுதுங்களா இல்லையா? அதுதான் இன்னைக்கு அதை நோக்கி தான் வந்து இன்னைக்கு இஸ்லாமியரோட வரலாறு எத்தனை வருஷமா நம்ம இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அதை அழிக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு மீண்ட நெடியா வந்து ஒரு நேம் லிஸ்ட் வச்சிருக்காங்க. இந்தியாவில் அழிக்கப்படக்கூடிய மசூதிகள், தர்காக்கள், கட்டிடங்கள் சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா
எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 700 வருடங்கள் 800 வருடங்கள் 1000 வருடங்கள் பழமையான கட்டிடங்கள் மட்டும்தான். ஏன் அவங்களுக்கு புதுசாக இருக்கக்கூடிய பில்டிங்லாம் இது இன்னும் சொல்லப்போனால் இன்னும் புதுசாக இருக்கக்கூடிய மசூதிகள்லாம் இன்னும் பிரம்மாண்டமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல. அவங்க நினைக்கிறது எல்லாமே பழமை. அவங்களுக்கு வரலாறுகள் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ உதாரணம் சொன்னோம்னா அவங்க புத்தகத்திலும் தூக்கிட்டாங்க, சரிங்களா? புத்தகத்திலும் தூக்கிட்டாங்க. பழமையான நூல்கள்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து இஸ்லாமியர்கள் இங்கே இத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க, இஸ்லாமியர்கள் இது பண்ணியிருக்காங்க, இவங்க இதெல்லாம் இஸ்லாமியர் கட்டி கொடுத்த பில்டிங் அப்படின்னு இருக்கிறது பறைசாற்றுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பழமையான பில்டிங்ஸ் மட்டும்தான். இன்னைக்கு அதெல்லாம் டார்கெட் பண்ணி அதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா வந்து காலி பண்ணணும், நேம் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த பில்டிங்ஸ் வந்து டெமாலிசேஷன் பண்ணுறாங்க, உடைக்கிறாங்க, இடிக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணுறதுனால என்னன்னா பழைய வரலாறு அழிக்கிறாங்க. 700 வருஷம் 800 வருஷங்கள் இவங்கெல்லாம் இங்கே இல்லவே இல்லை. இவங்களாம் சமீபமாக 100 வருஷங்கள் 200 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து அங்கேருந்து வந்தவங்க சொல்லுவாங்க, அவங்க பாகிஸ்தான்ல வந்தவங்க, பங்களாதேசத்துல வந்தவங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதற்காக அந்த வரலாறு வந்து இருட்டடிப்பு பண்ணுறதுக்காக மட்டுமே தான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அது நம்மளோட வரலாறு அழிச்சிட்டோம்னு சொல்லி நம்மளோட இடத்தை ஈஸியாக அழிச்சிடலாம், நம்ம சமூகத்தை ஈஸியாக அழிச்சிடலாம். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரலாறை வந்து அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் அதோடு சேர்த்து நம்ம மேலே இருக்கக்கூடிய நம்ம சகோதரத்துவமாக பழகிட்டு இருக்கோம். நான் காலேஜ் படித்தேன், நான் தஞ்சாவூரில் தான் காலேஜ் படித்தேன். நான் படிக்கக்கூடிய கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்து தான் படித்தோம். பட் எனக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு செட் ஆஃப் கேங் இருக்கும்ல, பசங்க எல்லாமே கூட்டாக ஒரு 10 பசங்க 15 பசங்க படிக்கக்கூடிய ஒரு வழக்கம் எல்லாத்துக்கும் இருக்கும். அப்படி நான் படித்த பசங்களில் நாங்கள் வந்து ஒரு 18 பேர் வந்து நாங்கள் ஒரே செட்டு. நாங்கள் 18 பசங்களில் நான் ஒரு பையன் தான் இஸ்லாமிய பையன். பாக்கி என் கூட இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஹிந்து மதத்தை சார்ந்த நண்பர்கள் தான். பட் எங்களுக்குள்ள இது வரைக்கும் நாங்கள் வந்து ஒன்றா தான் பழகிட்டு இருக்கோம். மாமன் மச்சான் மாப்பிள்ளை இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள எந்த ஒரு கருத்து வேறுபாடோ, நான் அவன் இந்து மதத்தை சார்ந்தவர், நான் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் சொல்லிட்டு எங்களுக்குள்ள எந்த ஒரு வேறுபாடும் இன்னி வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்லை. இப்படி தான் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் இருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு இஸ்லாமிய பையனை நீங்கள் கூப்பிட்டு கேட்டாலும் அவனுக்கு மேக்ஸிமம் 2 க்ளோஸில் சொல்கிறேன், நான் கூட நார்மலாக பார்க்க ஒரு நண்பர்கள் சொல்கிறேன், மினிமம் நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் 2 நண்பர்கள் இந்து நண்பர்கள் இருப்பாங்க. இதுதான் வந்து தமிழ்நாட்டுடைய வழக்கம். இந்தியா முழுக்க எப்படி நமக்கு தெரியல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு இஸ்லாமிய பையன் எடுத்தீங்கன்னா அவனுக்கு மேக்ஸிமம் 2க்கு மேற்பட்ட இந்து நண்பர்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இப்படி தான் இருக்குது. இந்த விஷயத்த நீங்கள் ஏன் காட்ட மாட்டேங்கிறாங்க சினிமாவில்? எந்த அளவுக்கு வந்து ஒரு இந்து சகோதரனுக்கு வந்து ஒரு பிரச்சனை சொன்னால் முதல்ல பிரிக்கக்கூடியவன் அவனோட இஸ்லாமிய நண்பர் தான் நினைப்பாங்க. என் ஃப்ரெண்டு எனக்கு தான் முதல் கால் பண்ணுவான். அவனுக்கு 1000 இப்போ என் ஃப்ரெண்டு உதாரணத்துக்கு எனக்கு என் ஃப்ரெண்டு இருக்கான், க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான், விஜய் இருக்கான். அவனுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை சொன்னால் மச்சான் எனக்கு இந்த பிரச்சனைடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் முதல்ல கால் பண்ணுவான். அவனுக்கு 1000 ஃப்ரெண்ட்ஸுகள் இருக்கலாம். அவன் சமூகத்துலேயும் அவனுக்கு மாமா மச்சான் அங்காளி பங்காளி யார் வேணா இருக்கலாம். முதல் கால் பண்ணுறது யாருக்கா இருக்கும்? சலீமுக்கு தான் கால் பண்ணுறான். அப்போ அவன் என்ன வந்து ஒரு இஸ்லாமியனா பார்க்கல, இல்லை நண்பனாக பார்க்கலாம். அப்படி தான் நம்மளும் பழகிட்டு இருக்கோம். இந்த ஒரு சகோதரத்தை இந்த ஒரு நட்பு தான் நம்மளை வந்து இத்தனை நாள் வரைக்கும் அந்த நீடிச்சு லாங் லைஃப் கொண்டு போயிட்டு இருக்கோம். இது இல்லை அப்படின்ட்டு தான் சினிமா வந்து காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. இது கிடையாது. இஸ்லாமியர்கள்லாம் இந்துக்களுக்கு விரோதமானவங்க தான். இஸ்லாமியர்கள் எந்த காலமும் வந்து இந்துக்களை வந்து வாழ வைக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அவங்க இஸ்லாமியர்கள் வந்து இந்துக்களுக்கு எதிரானவர்கள் சொல்லிட்டு இதை திணிச்சிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன பையன்னா, என் நண்பர்கள் மத்தியில எனக்கு என் மேலே ஒரு அவனும் அந்த எண்ணத்துல தான் கூட பழகிட்டு போனோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை விதைச்சிருமோ அப்படின்னு ஒரு எண்ணம் உருவாகுது. அது டேஞ்சர் இல்ல, வந்து ரொம்ப மோசமான. இஸ்லாமியர்கள் எப்பவுமே இந்த ஒரு பயத்தோட இருந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரி வந்து நமக்கு எப்பவுமே ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ்னா அதுல ஒருத்தன் வந்து எப்படியும் ஒரு கண்டிப்பா இருப்பான். அந்த மாதிரிதான் நம்ம இருந்துகிட்டும் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி படங்கள் வரப்பதான் நமக்கு வந்து ரொம்ப பயம் உண்டாகுது. நம்ம இவன் திடீர்னு இவன் நம்மளை எப்படி பார்ப்பான் அப்படின்னு நம்ம ஒரு பேக் ஆஃப் த மைண்ட் நம்மளை நினைக்க வச்சுறாங்க. அவனையும் நினைக்காட்டியும் நம்மளை நினைக்க வச்சு அது ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்மளை வந்து அவங்க கிட்ட நம்ம விளக்குறது இல்லை, ஒன்று அவங்க போயிடணும், இல்லைன்னா நாம விலைக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு செட்டப்பை வந்து இவங்க உருவாக்குறாங்களா அப்படின்னு ஒரு பயங்கர ஒரு பயம், ஒரு அதிர்ச்சி, ஒரு பயம் எல்லாமே கலந்து ஒரு இஸ்லாமியனா வாழ்றதுக்கு இவ்வளோ பண்ண வேண்டியதா இருக்கே அப்படின்னு ஒரு என்னன்னா, இங்க என்ன மிகப்பெரிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து நல்லவனா வாழ்ந்துடலாம், இல்லை கெட்டவனா வாழ்ந்துடலாம். ஆனால் நான் நல்லவன் தான்னு தினந்தோறும் நிரூபிச்சுக்கிட்டே வாழ்றதுல அது மிகப்பெரிய ஒரு கஷ்டம். நல்லது கெட்டதுங்கிற ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, இங்க வாழ்றதுக்கான ஒரு 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 சூழ்நிலையே இங்க இல்லாத பட்சத்துல வந்து அதுக்கப்புறம் தானே இந்த நல்லது கெட்டதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். இவன் நல்லவன் கெட்டவன் பிரிச்சு பார்க்கறதுலாம் வந்து அவன் எப்படி நடந்துக்கிறாங்கிற ஒரு பொறுத்து.
அதான் நீ வந்து என்ன இனத்தை சேர்ந்தவ, நீ இந்த ஒரு இதுல கம்யூனிட்டியை சேர்ந்தவனா, அதுவே உன்னை நான் பேசுறதுக்கு முன்னாடியே உன்னை ஒரு ஜட்ஜ் பண்ண வைக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு இங்க நமக்கு இருக்கிற அதிர்ச்சியும் கூட லைக் நம்ம வந்து ஒரு பயப்பட வேண்டிய ஒரு விஷயமாவும் இங்க இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் ஜி. இப்போ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, அதுதான் நம்ம சொல்ல வரோம். இப்போ என்னன்னா, நான் என்னோட இயல்பு வாழ்க்கையை தாண்டி நான் இது பண்ணா நீ என்ன அப்படி நினைச்சிருவியோ, நான் இப்படி பண்ணா நீ இப்படி நினைச்சிருவியோ, நான் ஒரு என்ன சொல்றது, நபிகள் அல்லாஹ் இப்படின்னு இந்த வார்த்தையெல்லாம் ஒன்று பிரயோகப்படுத்தினா நீ என்ன வந்து ஒரு முஸ்லீம் தீவிரவாதி நினைச்சிருவியோ, நான் இந்த பாகிஸ்தான் இதெல்லாம் பத்தி பேசினா நீ பாகிஸ்தான் சேர்ந்தவன என்ன நினைச்சிருவியோ, இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏன்னு சொல்ல போனா நண்பர்களுக்கு மத்திய தொழுவ போறத கூட இவன் தொழுவ போறான்டா, இவன் இஸ்லாமிய தீவிரவாதிடா, நம்மளோட 5 நாள் தொழுவை போறத கூட அவங்கள வந்து வேற வகையா வந்து சித்தரிச்சு. ஏன்னா இன்னைக்கு சினிமா வந்து தொழுவை நம்ம 5 பேரை தொழுகை பண்றத கூட வந்து இன்னைக்கு வந்து வேற வகையா சித்தரிச்சு பண்றாங்க. இடையில ஒரு நண்பர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட சொல்லிட்டு இருந்தாப்புல, தமிழ் சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து மோசமா காட்டுறாங்க பாத்தீங்கன்னா, ஒரு இஸ்லாமியனை காட்டுறதுக்கு இவர் எத்தனையோ வழிகள் இருக்கு, இருந்தாலுமே இஸ்லாமியனை ஒரு காட்டுறதுக்கு முன்னாடி எல்லா படத்துலையுமே ஓப்பனிங் சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரவாதியோட ஓப்பன் சீன், ஒரு டெரரிஸ்ட்டை வந்து ஓப்பனிங் சீன் என்ன வைக்கிறான்னு சொன்னால் அவன் தொழுவக்கூடிய சீனை வைக்கிறான். அவன் நமாஸ் பண்ணுற மாதிரி தொழுதுட்டு அவன் அந்த தீவிரவாதி தாக்குதலுக்கு போகிற மாதிரி தொழுதுட்டு அவன் போய் கொல்ல போகிற மாதிரி அவன் காட்டுறான். இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு செயல். அதனால தான் நான் சொன்னேன், தொழுவ போகிறத கூட நமக்கு ஒரு அவங்களுக்கு முன்னாடி போகிறது வந்து ஒரு பயத்தை ஏற்படுது. ஏன்னா இவன் தொழுவ போகிறான், தொழுதுட்டு வந்து இவன் வேற ஏதாவது செஞ்சிருவானோ. ஆக்சுவலா இதை நோட் பண்ணி வச்சிருக்கேன் நானு. துரந்தர்ல இப்ப ஒரு சீன் இருக்கு பாத்தீங்கன்னா இருக்கு, நீங்க எந்த படம் எடுத்து பார்த்தாலும் இருக்கு ஜி. ஆமா, எல்லா படத்துலயும் இருக்கும். ரோஜால இருக்கு, ரோஜால எடுத்து பார்த்தாலும் இருக்கும். நீங்க பழைய படங்கள் விஜயகாந்த் எடுத்து பார்த்தாலும் இருக்கும், அர்ஜுன் படத்தை எடுத்து பார்த்தாலும் இருக்கும். எந்த படத்தை நீங்க தீவிரவாதிகள் ஓப்பன் சீன் வச்சாலுமே அதுல வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் தொழுதுட்டு தான் எல்லா விஷயங்களும் செய்யற மாதிரியான ஒரு. இந்துக்கள்ல ஒரு கெட்டவன் இருக்கான் அப்படின்னா அவன் வந்து வேண்டிக்கிட்டோ இது பண்ணிக்கிட்டோ அந்த இது இருக்க மாட்டான். டைரக்டா அவன் கெட்டவனா அவன் வெட்ட போறான் அவ்வளவுதான் இருக்கும். இங்க எப்படி இருக்கும்னா நீங்க சொல்ற மாதிரி அவன் ஏதாவது ஒரு மத அடையாளங்கள், ஒண்ணு வந்து தொப்பி போட்டிருப்பான், ஒண்ணு இல்லைன்னா ஏதோ குர்ஆன் படிச்சுட்டு இருப்பான், இல்லைன்னா ஏதோ ஒரு மத அடையாளங்கள் லிங்க் பண்ணி அதுக்கப்புறம் இவன் ஒரு வெட்டுறான், அதுதான் தப்பான காரியம் பண்றான் அப்படின்னு ஒரு இது இருக்கும். மெயினா பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா போருக்கு போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெரிய பூஜை எல்லாம் பண்ணி ஒரு பலி கொடுத்துட்டு வந்து போருக்கு போவாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து ஒரு போருக்கு போறதுக்கு முன்னாடி, ஒரு சண்டை போறதுக்கு முன்னாடி, கொல்ல போறதுக்கு முன்னாடி தொழுதுட்டு தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்ல வரோம், நம்ம மற்ற சவர்களுக்கு முன்னாடி தொழுவ போறதுக்கு கூட ஒரு அச்சத்தை உண்டாங்க. ஏன்னா தொழுவ போறான் தொழுதுட்டு வந்து ஏதாச்சும் பண்ணிடுவானோ அப்படின்னு ஒரு பயத்தை அவங்களுக்கு தோணு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சினிமா வந்து இஸ்லாமியர்களை வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை காட்டுது. இதை வந்து மாற்றணும் கண்டிப்பா. இது வந்து இது மாறாம சினிமாவில் வந்து பங்களிப்பு இருக்கணும், இஸ்லாமியர்கள் பங்களிப்பு இருக்கணும். அவங்க வந்து நீ வந்து ரொம்ப வந்து சிறப்பிச்சு காட்ட வேணாம். உண்மையா இருக்கக்கூடிய செய்தியை, இஸ்லாமியர்கள் உண்மையான வாழ்வியலை, இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அன்றாட நம்ம ஊர்லயே இருக்கீங்கன்னா அன்றாட மாவு வித்து சாப்பிடக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்காங்க, இட்லி வித்து சாப்பிடக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்காங்க, அன்றாடம் கொத்தனார் வேலைக்கு போய் சாப்பிடக்கூடிய இஸ்லாமிய நம்ம ஊர்ல இருக்காங்க. சரிங்களா? அப்ப இப்படியும் தான் இருக்காங்க இஸ்லாமியர்கள்லாம் ரொம்ப வசதி படித்தவர்கள் அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாகிருக்கு. அப்படிலாம் இல்லை. அப்படிங்கிறதையும் தாண்டி அவங்களோட எளிமையான வாழ்க்கைகள் இருக்கு, அவங்களோட எளிமையான திருமணங்கள் இருக்கு, எளிமையான வாழ்க்கை முறைகள் இருக்கு. இதெல்லாம் மக்களுக்கு வந்து இதுதான் மக்கள் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் பார்க்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இதுதான் பார்க்கக்கூடிய முகங்கள் நம்ம தான். இந்த மாதிரி ஒரு முகங்களை வந்து சினிமாவில் கொண்டு வரணும். இந்த மாதிரியான ஒரு இஸ்லாமிய வாழ்க்கையில வந்து உள்ள கொண்டு வரணும். சரிங்களா? அவங்களோட நல்லது கெட்டது இஸ்லாமிய எப்படி காட்டுறாங்கன்னா, இந்துக்களோட ஒரு எந்த விஷயத்துக்குமே நாங்க போக மாட்டோம். ஒரு சின்ன ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன். நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக இருந்தாலும், நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் ஆரம்பத்தில் காலம் பார்த்தீங்கன்னா, நான் என் வீட்டிலேருந்து காலை எடுத்து ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயில். என்னை சுற்றி எல்லாமே வந்து ஹிந்துக்கள் தான். எந்த வீட்டில் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கள நான் அக்கான்னு கூப்பிடுவேன். அந்த வீட்டில் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களை மாமான்னு கூப்பிடுவேன். இன்னும் 2 வீடு தள்ளி இருப்பாங்க, எல்லாமே இந்துக்கள் தான். அவங்கள என்ன கூப்பிடுவோம், இன்னும் நீங்கள் அதுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். இப்பயும் அப்படி தான் பழகிட்டு இருக்கேன். அவங்கள அண்ணின்னு கூப்பிடுவேன், அவங்க அண்ணன் கூப்பிடுவேன், அண்ணன் ஒய்ஃப் அண்ணின்னு கூப்பிடுவேன், மாமா அத்தை இப்படி தான் நம்ம கூப்பிடுற பழக்கங்கள் இருக்குது. காலையில் நம்ம காலையில் தூங்கினோம்னா காலையில் 6 மணிக்கு பாங்க் சத்தம் கேட்குதோ இல்லையா, காலையில் பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து சுப்பிரபாதம் போட்டுருவாங்க. அதை கேட்டு தான் எந்திரிக்கிறது. வெள்ளிக்கிழமையில புதன்கிழமையெல்லாம் கோயிலில் வந்து பொங்கல் போடுவாங்க. நாங்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் வாங்கி சாப்பிட்ருக்கோம் ஜி. இப்போ எனக்குலாம் அதெல்லாம் ஒரு நீங்காத நினைவுகள் மாதிரி இருக்கு. நாங்கெல்லாம் பசங்களுக்குள்ள ஒன்று அடிச்சுக்கிட்டு நாங்கள் போய் பொங்கல் வாங்கி நாங்கெல்லாம் சாப்பிட்ருக்கோம். இப்படி தான் நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இப்படி தான்.
இப்படி தான் ஒன்று மணி நாங்கள் வந்து விளையாட போகிறதா இருக்கட்டும், குளிக்க போகிறதா இருக்கட்டும், நாங்களாம் ஒன்றா சேர்ந்து போவோம். இப்படி தான் வருவோம். இது வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒரு நல்ல ஃபங்க்ஷன், நல்லது கிட்ட ஃபங்க்ஷன் அவங்கெல்லாம் வராங்க. அவங்க வீட்டில் தேவையான நல்லது கிட்ட நாங்கள்லாம் போகிறோம். எதுக்காக நான் இதை பதிவு பண்ண வரேன்னா, இன்னைக்கு எப்படி ஒரு விஷயத்த வந்து வெளியே வந்து பரப்பிட்டு இருக்காங்கன்னா, இந்துக்களோட எந்த ஃபங்க்ஷன்லையும் வந்து இஸ்லாமியர்கள் சாப்பிட மாட்டாங்க. அவங்க வந்து கோயிலுக்கு படைச்ச வந்து எதையுமே சாப்பிட மாட்டாங்க. நான்லாம் கோயில் உள்ளே போய் கோயிலுக்கு சாமிக்கு படைச்சி அந்த பொங்கலை கொண்டு வந்து வெளியே கொடுத்தவங்க நாங்கள் கோப்பையில் வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஏன்னா எனக்கு எப்படி, ஏன்னா இதுதாங்க சகோதரத்துவங்க. அதெல்லாம் அது விஷம் ஒன்றும் இல்லையே. ஏன்னா அது அவங்களோட நம்பிக்கை, அது என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். அவங்க ஒரு அன்போடு நம்மளுக்கு கொடுக்கும்போது அதை நம்ம வாங்கி சாப்பிட்றோம். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம இங்கே எப்படி செத்துருக்கிறாங்க வெளியே. இன்னைக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து அவங்களுக்கு ஹராம், கோயிலுக்கு படிச்சு சாப்பிட மாட்டாங்க, சாமிக்கு படிச்சு சாப்பிட மாட்டாங்க, அவங்க எந்த தேவைக்கும் வர மாட்டாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட வந்து கேட்கறதுனா நீ இது சாப்பிடுவேடான்னு தான் என்கிட்ட வந்து கேட்பாங்க. நம்ம வற்புறுத்த போறது இல்லையே. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இப்போ கடைசியா என் ஃப்ரெண்டு வந்து சொன்னால, விஜய்னு சொன்னால, திருப்பதி போனாங்க. திருப்பதி போகும்போது மாப்பிள்ள திருப்பதி போறேன்னா நானே சொன்னேன், மாப்பிள்ள திருப்பதி போறா வரும்போது லட்டு வாங்கிட்டு வந்துன்னு சொன்னாங்க. மெனக்கட்டு எனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் சேர்த்து குடும்பம் சேர்த்து 4 லட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். நல்லா ஒரு லட்டு 40 திருப்பதி இவ்வளோ பெருசா திருப்பதி லட்டு வாங்கி பார்த்து பூஜை பண்ணி கொடுத்தாங்களா, எப்படி கொடுத்தா நமக்கு தெரியாது. திருப்பதிக்கு போனா என் நண்பன் எனக்கு ஆசையா வாங்கிட்டு வந்து லட்டு கொடுக்குறான், நான் சாப்பிட்டேன். இது முடிஞ்சு போச்சு. நம்ம லட்டு சொல்லிடுவான், அவனா சாப்பிட மாட்டான். அப்ப இந்த மாதிரியான போலி கதைகளை வந்து முதல்ல உடைக்கணும். அதுக்கு இந்த மாதிரியான காணொலி நிறைய வெளியே வரணும், கான்வர்சேஷன் நிறைய வெளியே வரணும். நம்ம இந்த மாதிரியான உண்மைத்தன்மையை வந்து வெளியே கொண்டு வரணும். அந்த மாதிரியான காணொலிக்கு வர்றதுக்கு மத்தியில் நம்ம இந்த மாதிரியான காணொலி வெளியே வந்தால் தான் நாங்கள் யாரு, நாங்கள் எப்படி பழகிட்டு இருக்கோம், நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிற விஷயம் வந்து வெளியே நம்ம மக்கள்கிட்ட கொண்டு அதிகமாக சேர்க்கணும். சேர்த்தா மட்டும்தாங்க தெரியும். இல்லைன்னா வெறுப்புணர்வுகள் வந்து மக்கள்கிட்ட வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நம்மளோட ஃபியூச்சரில் வந்து நாளைக்கு அவங்களுக்கு நமக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுங்களேன். அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு டேஞ்சர். அந்த டேஞ்சர் தான் வந்து அந்த பாசியவாதிகள் வந்து எதிர்பார்க்குறாங்க. அதை ஒரு காலமும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நம்ம கண்ணியக்குரிய காகிதமில் சொல்லி காமிச்சது மாதிரி, நான் அல்லா என்று சொல்வதற்கு முன்னாடியே நான் வந்து அம்மா என்று சொல்வது தமிழர் உச்சரிச்சேன்னு சொன்னாங்க. அது போல் நம்ம இஸ்லாமியர்களையும் தாண்டி நம்ம வந்து தமிழர்கள், நம்ம இன்னைக்கு தமிழில் பேசணும், தமிழ்லே தான் எல்லாரும் உரையாடுறோம். அப்படிங்கும்போது நம்ம தமிழர்களாக வந்து இதை வந்து நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். ஒரு காலமும் இந்து, நான் இஸ்லாமிய, நான் கிறிஸ்தவன் அப்படின்னு பாகுபாடு இருக்கக்கூடாது. அப்படிங்கிறத வந்து திரும்ப திரும்ப நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இந்த காணொலி வாயிலாகவும் நம்ம வந்து அது அழுத்தமாக நம்ம வந்து எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறோம். கண்டிப்பா. லைக் நீ இன்னும் 10க்கு 7 பேர் இப்படிதான் இருக்காங்க நான் நம்புறேன். ஏன்னா என்கிட்டே வந்து நிறைய பேர் வந்து கேட்டாங்க உண்டு, நீ இதை சாப்பிடுவியா, நீ சாப்பிட மாட்டேன்னு நினைச்சேன் நான் அப்படின்லாம் கேட்டேன். நான் வந்து இல்லை இதுல என்ன இருக்கு, இது சாதாரண ஃபுட்டு தானே, சாப்பிட்ற பொருள் தானே, வேற எதுவும் இல்லையே இது அப்படின்ட்டு அப்படின்னு வாங்கி சாப்பிட்றது இது உண்டு. லைக் அந்த கண்ணோட்டத்தை நம்ம கண்டிப்பா மாற்றி தான் ஆகணும். அது கண்டிப்பா ஈவென்ச்சுவலாக அது நடக்கும். ஒரு இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ், இந்த மாதிரி டிஸ்கஷன் நடக்கும்போது அது மாறும்னு எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு ஆக்சுவலா. லைக் நீங்க சொன்ன மாதிரி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இது சொல்லியிருந்தோம், அந்த இதெல்லாம் உண்மை, இந்த இதெல்லாம் ரெக்கார்டிங்ஸ்லாம் ப்ளே பண்ணியிருப்பாங்க அந்த துரந்தரை பத்தி. ஆமாம், இடையில பண்ணியிருப்பாங்க. அது பார்க்கும்போது நமக்கும் இதாக தான் இருக்கு, ஐயோ இன்னும் இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு அதிர்ச்சி இருக்கு நமக்கு. இப்படிலாம் இருக்கே, பாகிஸ்தான்லேருந்து இங்கே வந்து பண்ணியிருக்காங்களே, நமக்கும் அந்த இது இருக்குது, நம்ம இந்தியன்ஸ் இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு ஒரு நமக்கும் ஒரு அதிர்ச்சி இருக்கும், நமக்கும் ஒரு கோவம் இருக்கும் அவங்க மேலே. என்ன இப்படி பண்ணுறாங்களே, பாகிஸ்தான்காரங்க இப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு கோவம் இருக்கும். அதையும் தாண்டி நீங்க சொன்ன மாதிரி அந்த அஜ்மல் கசாப்னு ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்ணுவாங்க. இவன் தான் துப்பாக்கி எடுத்து கொடுப்பான், கரெக்டுங்களா? லைக் அது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்டர் 4ல ஏதோ காமிப்பாங்க. அதுக்கப்புறம் அவனால வந்து நான் தான் துப்பாக்கி எடுத்து அவனே வந்து போய் சுட்டுட்டான் அப்படின்னு ஒரு இது இருக்கும் ஆக்சுவலா. அந்த டயலாக் ஒன்று வச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அவன் தொழுதுட்டு இருப்பான், கூட்டமா உட்காந்து தொழுதுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ள வந்து துப்பாக்கியை வாங்கி இப்படி அசால்ட்டா இப்படி வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன். அங்க தொழுவாமே நல்லா காமிச்சிருக்கலாம். அது வந்து தொழுதுட்டான், ஓகே இவன் இது பண்றதுக்கு முன்னாடி தொழுவாங்க அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல. அதெல்லாம் வந்து இது வந்து வேணி திணிக்கிற மாதிரி நமக்கு இருந்தது. ஓகே இந்த தொழுறான், நீங்க சொல்ற மாதிரி தொழுவ போறான் போல, ஏதோ ஒண்ணு பண்ண போறான்டா. நமக்கு இன்னைக்கு இஸ்லாமியர்கள் வந்து பயணத்துல இருக்கும்போது பொதுவா வந்து பொதுவெளியில வந்து தொழுவக்கூடிய வழக்கங்கள் இருக்கு. ஆமா, பேருந்துல போகும்போது பேருந்து தொழுவாங்க, ரயில்ல போகும்போது ரயில்ல தொழுவாங்க, இல்ல வேற எங்கேயாச்சும் பொதுவெளியில் இருக்காங்க, பூங்கால இருந்தாங்கன்னா அந்த பூங்கால ஒரு இடத்துல தொழுவாங்க. இன்னைக்கு ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு காணொலி பார்த்தேன்னு நினைக்கிறேன், ஆஸ்திரேலியால ஏதோ இல்ல இந்தியாவில ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் ரோட்ல காமனா ஓரமாட்டு தொழுவுறாங்க. தொழுவக்கூடிய நபரை வந்து வெளியேருந்து 2-3 பேர் வந்து அவரை தொழுவும் போது அவரை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி நீங்க எப்படிங்க வந்து தொழுவலாம் அப்படிங்கிற ஒரு சம்பவம் நடக்கிறது காரணம் நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான காட்சிப்படுத்தல் தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தொழுவுறாங்க. தொழுவது ரொம்ப டேஞ்சரான விஷயம். தொழுவது வந்து
மன அமைதிக்காகவும் இறைவனில் இருந்த அமைதிக்காக வேண்டி தான் நம்ம தொழுகிறோம். பட் அதையே வந்து இந்த மாதிரியான காட்சிப்படுத்தல் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பார்க்கக்கூடியவங்க வந்து அதை பயப்படக்கூடிய ஒரு விதமாக கொண்டு வந்து நீங்கள் தனிமையில் யாரும் தொழுவ முடியல, ட்ரெயினில் போகும்போது யாரும் தொழுவ முடியல, பேருந்தில் போகும்போது யாரும் தொழுவ முடியல. அவங்கெல்லாம் கூட்டமாக சேர்ந்து வந்து அன்றைக்கி இடையில ஒரு நியூஸ் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெயினில் போகும்போது ஒரு ஃபேமிலி வந்து போகிறாங்க, பயணிக்கும் போது தொழுகிறாங்க. அவங்க அது வரைக்கும் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இவங்க தொழுவ ஆரம்பிச்சதுக்கப்புறம் கூட்டமாக சேர்ந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறாங்க. கத்தி இவங்க தொழுது முடிக்கிற வரைக்கும் அந்த அவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க, அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ஒரு சீப்பான பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் எங்கேருந்து வரும்? இந்த மாதிரியான காட்சிப்படுத்தல்னால தான் வருது. அவங்கவுங்க கடவுள் அவங்களோட மத உரிமை, அவங்களோட வழிபாடு வந்து அவங்களுக்கு பண்ணுறது உரிமைகள் இருக்குது. நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. அவங்களோட வழியில் வந்து வழிபட்டு போயிட்டு இருக்கணும். அதில் தொந்தரவு பண்ணுறாமல் இருக்கிறது வந்து நம்மளோட ஃபியூச்சருக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். இன்னொரு இது வந்து நீங்கள் அந்த எஸ்பி அஸ்லாம் சௌத்ரி இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்களா? ஆமாம். அது இன்ட்ரோடக்ஷன் அப்போ வந்து ஒரு ஆல்ரெடி வந்து இவன் வந்து ஒரு என்ன பண்ணியிருப்பான், ஆல்ரெடி இந்த ட்ரக் எடுத்துகிட்டு போகிறான், ஏதோ ஒரு இல்லீகல் டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கும். அதை இவன் கொண்டுட்டு தான் என்ன பண்ணியிருப்பான், இவன் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் அந்த டிரான்சாக்ஷன் போயிருப்பான். முஃபீத் எங்க அப்படின்னு கேட்பான். அவனே வந்து அவன் ஹஜ்ஜுக்கு போயிருக்கான் அப்படிங்க. சம்மதமே இல்லாம எதுக்குமா ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படின்ட்டு, இல்லை வேற ஏதாவது சொல்லலாம், இல்லை அவன் இங்கே போயிட்டான் அங்கே போயிட்டான், இல்லை வேற எங்கேயோ போயிட்டான் அப்படிங்கிறப்போ வந்து அவன் ஹஜ்ஜுக்கு போயிருக்கான். இவங்க எப்படி ரிலேட் பண்றாங்க பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வந்து இவர் இல்லீகல் பிசினஸ் பண்றவர், இவர் இப்ப ஹஜ்ஜுக்கு போயிருக்கார், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து மன்னிப்பு கேட்டு வந்து மறுபடியும் இங்க இல்லீகல் பிசினஸ் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரே ஒரு நெரேட்டிவ் இருக்காங்க. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இது அகைன் சொல்ற மாதிரி இது திரும்ப ஒரு மத என்னென்னமோலாம் பண்ணி என்னென்னலாம் நம்ம பண்றோமோ, ஹஜ்ஜுக்கு போறது, குர்ஆன் படிக்கிறது, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இவங்க எல்லாமே பண்ணுவாங்க, எல்லாம் கும்பிடுவாங்க, ஆனா எல்லாம் இவங்க இல்லீகல் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு கனெக்ஷன் பாயிண்ட் ஒண்ணு வச்சிருப்பாங்க பாருங்க, நிஜமா நல்லா இருக்குங்க. நம்ம பார்க்க பயங்கரமா இருக்கும். அதாவது அது சொன்னேன்ல, உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் தெரியாது. நீங்க ஒரு சினிமாவா கடந்து போயிடுறீங்க, ஆனா அதோட தாக்கம் வந்து உங்களுக்கு அது உள்ள இன்னைக்கு இருந்துரும். அவன் ஹஜ்ஜுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து உங்களுக்கு உள்ள வந்துடும், உங்களுக்கு தெரியாது. பட் உங்கள்கிட்ட திரும்பவும் உங்களோட நண்பர் ஒருத்தர் வந்து எங்க வீட்டுல அம்மா ஹஜ்ஜுக்கு போறாங்க அப்படின்னு நீங்க சொல்லும் போது, ஹஜ்ஜுக்கு போறாங்களா அவனுக்கு வேண்டிய அங்க போயிடும். அந்த இது அமீன் கடத்தினவன், இந்த துப்பாக்கி கடத்தினவன் ஹஜ்ஜுக்கு போறான்னு சொன்னானே, இவங்களும் அப்படிதான் சம்பாரிச்சு ஹஜ்ஜுக்கு போறாங்களோ அப்படிங்கிற. மெயினா சின்ன பசங்கள்கிட்ட கலட்டுவாங்க. அதாவது இவங்க என்னன்னா ஃபியூச்சருக்கு தான் பில்ட் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. இப்போ இன்னும் ஒரு 10-20 வருஷத்துல வந்து இவங்க எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, இவங்க எல்லாம் 3ஆம் தர குடிமக்கள், இவங்க ஓட்டு கவுண்டே கிடையாது, அங்க வராது அப்படின்னு ஒரு அந்த இதுக்கு மூவ் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலா திரும்ப நம்ம அதை சொல்றது, இந்த பொலிட்டிக்கல் ஒரு ரெப்ரசன்டேஷனோ இல்லை வந்து எல்லா துறைகளும் முஸ்லீம்கள் வந்து நமக்கான ரெப்ரசன்டேஷன் அவங்க சொன்னாதான் இது வந்து இதுக்கான ஒரு வழின்னே நான் நினைக்கிறேன். சொல்லாத வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஒதுங்கி ஒரு தனிச்சு இருக்கோம் அப்படிங்கிற இதுல பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயமா நமக்கே தான் வந்து பின்னாடி வந்து முடியும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த படங்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சென்சார் கட் பண்ணியிருக்காங்க, அதை வந்து 18+ இதெல்லாம் போட்டிருந்தாலுமே கூட இடையில சமீபமாக ஒரு நபர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு செய்தி சொன்னாப்புல. என்னன்னா, இந்த அவர் ஏதோ பயணிச்சு போயிட்டு இருக்கும்போது அந்த கோமாளி படம் வந்துச்சுல. ஆமாம். அப்போ அந்த கோமாளி படம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா, அவர் சுற்றி அங்கே ஒருத்தர் அங்கே உட்காந்து மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரோட மொபைல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோமாளி படம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எதுக்காக சொல்ல வர்றாருன்னா, எல்லா படம் கோமாளி படம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இது பேசி முடிச்சுட்டு சொல்கிறாப்புல, அடுத்த கொஞ்சம் நாளில் வந்து இன்னும் ஒரு மதம் சார்ந்த ஒரு படம் ஒன்று வந்துச்சு. ஒரு பார்க்கக்கூடாத சிறுவர்கள் பார்க்கக்கூடாத ஒரு படம் வந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு எல்லா கையிலையும் மொபைல் இருக்கு. இன்னைக்கு நீ 18+ இந்த படத்தை இவங்க தான் பார்க்கணும், இவங்க தான் பார்க்கக்கூடாது அப்படின்லாம் வந்து கிடையாது. ரொம்ப ரொம்ப வந்து சென்சார் போர்டு கட் பண்ண படம், இது ரொம்ப கொடூரமாக இருக்கும், சின்ன பிள்ளைங்க பார்க்கக்கூடாது, இது மதம் சார்ந்த படங்கள் சின்ன பிள்ளைங்க பார்க்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. இன்னைக்கு எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கு, எல்லாத்தையும் ஈஸியாக பார்க்க முடியும். அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் எந்த மாதிரியான படங்கள் வந்தாலும், நீங்கள் கேட்டீங்க அதுக்காக சொல்லுவாங்க, நீங்கள் எந்த மாதிரியான படங்கள் கொண்டு வந்தாலும் அதை அந்த சின்ன பிள்ளைங்களால பார்க்க முடியும். இப்போ அந்த கோமாளி, ஏன்னா அன்னைக்கு அவர் பயணிக்கும் போது அந்த கோமாளி படம் தான் அன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு. அதனால அந்த படத்தை அவர் பார்த்துட்டாரு. உதாரணத்துக்கு இன்னைக்கு துரந்தர் படம் தான் ட்ரெண்டிங்ல இருக்கு, எல்லாரும் துரந்தர் படம் தான் உட்காந்து பார்ப்பாங்க. இது சின்னவங்க பெரியவங்க எல்லாம் கிடையாது. அப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லா கையிலையும் மொபைல் வந்துருச்சு, எல்லாருக்கிட்டையும். அதுதான் மெயினா அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, இந்த படங்கள்லாம் தான் தேட்டர்ல வருது, இந்த படம் தேட்டர்ல வந்து போடலை,
இந்த படங்கள்ல மொபைலில் மட்டும் தான் வருது, அதனால மேக்ஸிமம் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சொன்னோம் தேட்டரில் பார்க்குறத விட மொபைலில் தான் அதிகமாக பார்க்குறாங்க. அப்போ தேட்டரில் ஒரு படம் ரிலீஸ் ஆகலை, இந்த படம் பெருசாக வெற்றி படம் இல்லை அப்படின்லாம் நமக்கு கணிச்சிட முடியாது. அந்த படம் மொபைலில் அதிகமாக வெற்றி ஆகுது. எத்தனையோ படம் நம்ம பார்க்குறோமா இல்லையா? 1000ல் ஒருவன் வந்து பார்த்தீங்கன்னா படம் அந்த மிகப்பெரிய ஃப்ளாப்பு அந்த படம். ஆனால் இன்னைக்கு அந்த படத்தை மொபைலில் திரும்ப திரும்ப இன்னைக்கு பார்த்து அந்த படத்தை நீ ரீலீஸ் பண்ணி நீ மிகப்பெரிய வெற்றி அந்த படம். அது போல் இன்னைக்கு தேட்டரில் போய் பார்க்குறத மொபைலில் பார்க்க முடியும் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதனால் தேட்டரில் ஒரு படம் வந்து வெற்றி படமாக இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தை வந்து நம்ம சரியாக ஓடணும்னு சொல்ல முடியாது. ஆனால் சும்மா இருக்கவங்க டைம் பாஸ் ஆகலன்னு எவ்வளோ படம் பார்க்குறாங்க, ஓடாத படத்தை கூட டைம் பாஸ் பார்க்குறாங்க. அந்த மாதிரியான எடுத்து பார்க்கக்கூடிய லிஸ்ட்டில் வந்து நம்ம துரந்தர் படமோ திரௌபதி படமோ 2 வேற வந்து ரிலீஸ் வேற பண்றாங்க. அந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து இதுதான் நமக்கு ஒரு அச்சத்தை உண்டாக்குது. உண்மையான வரலாறு எடுத்து போடுங்க, இஸ்லாமியர்கள் செய்த தியாகத்தை எடுத்து போடுங்க. எந்த அளவுக்கு வந்து இஸ்லாமியர்கள் வந்து உணர்வாகவும் செல்வத்தாலும் எந்த அளவுக்கு தியாகங்கள் பண்ணாங்கன்னு இருக்குங்கள்ல, அதெல்லாம் எடுத்து போடுங்க. அந்த மாதிரியான படங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காட்சி மையப்படுத்துங்க. அப்போதான் நமக்கும் பார்க்கக்கூடியவர்களுக்கு வந்து என்னன்னா ஒரு சமூக நல்லிணக்கம் இங்கே உண்டாகணும். அவ்வளோதான். எப்பயுமே நாங்கள் வந்து எங்களை பெருமைப்படுத்தி காட்ட சொல்லி நாங்கள் ஆசைப்படல. பெருமைப்படுத்தி காட்டுங்க, இவங்களை உயர்த்தி காட்டுங்க அப்படிலாம் கிடையாது. ஒரு சமூக நல்லிணக்கம் உண்டாகணும், ஒரு சமூகமான ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கை நிலவரம் இங்கேருந்து உண்டாகணும் அப்படின்னு நினச்சோம்னு சொன்னால் இந்த மாதிரியான படங்கள்லாம் வரணும். இந்த மாதிரியான படங்கள் மேக்ஸிமம் வரக்கூடாது. இந்த மாதிரியான திரௌபதி துரந்தர் மாதிரியான படங்கள் வரக்கூடாது. நல்ல நல்ல படங்கள்லாம் வரலாம். அந்த மாதிரி படங்கள் வந்துச்சு சொன்னால் நம்ம வந்து ஏற்க தயாராக இருக்கும். பொதுவாக வந்து மதம் சார்ந்த படங்கள் இருக்கிற மாதிரி ஃபியூச்சரில் வந்து தவிர்த்துக்கணும். அதற்கு எல்லா மதம் சார்ந்தும் உள்ளே இருந்தோம்னு சொன்னால் அவங்களோட வழிகளை குறித்து பேசுறதுக்கும் அவங்க வாழ்வியலை குறித்து பேசுறது வசதியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல வருவோம். துரந்தர் வரலாம், துரந்தர் வந்துட்டு போட்டோம். அதில் இருக்க காட்சிகள் தான் நமக்கு வந்து பெரிய இதாக இருக்கு. அதான் நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணும், என்னன்னா துரந்தர் படம் எடுக்கணுங்கிறதுலாம் அவங்களோட நோக்கம் கிடையாது. நோக்கங்கள் இந்த விஷயங்களை பதிவு பண்ணணும். இந்த விஷயங்களை பதிவு பண்றதுக்கு இந்த மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு வேணும். புரியுதுங்களா இல்லையா? இந்த விஷயங்களை பயன்படுத்துறது துரந்தர் படமே தவிர துரந்தர் படத்துல கொண்டு வந்து இந்த காட்சியெல்லாம் வைக்கல. இந்த காட்சியெல்லாம் வைக்கணும். இந்த காட்சியெல்லாம் வைக்கணும்னு சொன்னாக்க உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கதைக்களம் வேணும். இந்த மாதிரி கதைக்களம் இருந்தால் மட்டும்தான் அந்த கதைக்களத்துல கொண்டு வந்து நீங்க அந்த மாதிரி சீன்லாம் உள்ள வைக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் படம் எழுதுறாங்க. இப்ப ஒரு படத்தை எழுதி அதில் கொண்டு வந்து காட்சியெல்லாம் வைக்கல, காட்சியை முடிவு பண்ணிடுறாங்க. இந்த சீன்லாம் இருக்கு, இதெல்லாம் வந்து உள்ள கொண்டு வரணும், அதுக்கேற்ற மாதிரி கதை எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கந்தகாரை எடுத்து போடு, 2611 எடுத்து போடு, அந்த பணம் நோட்டு வச்சிருக்கிறது, நோட்டு இதெல்லாம் எடுத்து போடு, எடுத்து அந்த பிளேட்ஸ் வந்து கதை வந்துருச்சு, ஸ்பை எடுத்து உள்ள போட்டு முடிஞ்சு. இதுதான் மெயின் கான்செப்ட். கந்தகார் விமான தாக்குதல், அந்த பிளேட்ஸ் சேஞ்ச் பண்றது, உளவாளி உள்ள வருது, இதை வச்சு பாக்கியெல்லாம் அந்த சின்ன சின்ன காதல் சீனு, சண்டை சீனு இதெல்லாம் உள்ள கொண்டு வந்து படம் தயாராகிடுச்சு. படம் தயாராமா அது அந்த டைரக்டருக்கு ஏற்ற பாணியில கொண்டு வந்தாரு. படம் வெற்றி படம் போறான், முதல்ல லவ் பண்றான். ஓகே, லவ் பண்றது எதுக்காகனா அங்க அரசியல்வாதியோட பொண்ணா இருக்கு. இதெல்லாம் ஓகே, ஒரு டெம்ப்ளேட் தான், டெம்ப்ளேட் எடுத்து போட்டாங்க. ஆனா காமிக்கிற விஷுவலா காமிக்கிறத வந்து நல்லா காமிச்சதால அது உளவாளிகளோட எல்லா வேலையும் வந்தாங்க. நீங்க வந்து மொசாத் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு இஸ்ரேலோட உளவுத்துறை நீங்க மொசாத் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து லாங் டைம் இதுதான் ஷெட்யூல் தான் போடுவாங்க. அவங்க ஷார்ட் டைம் ஷெட்யூல் போடவே மாட்டாங்க. அவங்க போய் 3 மாசத்துல முடிக்கிறது, 6 மாசத்துல முடிக்கிற மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா 15 வருஷம் 20 வருஷம் அப்படிங்கிற மாதிரி அவன் அனுப்பிடுவான். சின்ன பிள்ளையிலே அனுப்பிடுவான். அவங்க அனுப்பி அவங்க 15 வருஷம் 20 வருஷம் அங்கேயே உழவு சேர்ந்து மக்களோட மக்களாகி அங்கேயே பார்த்தீங்கன்னா மேல்மட்ட அளவுக்கு போகக்கூடிய அளவுக்கு அரசு நீங்கள் அரசு அதிகாரி உயர் அதிகாரியாக போகக்கூடிய இடத்துல இல்லை பொலிட்டீஷியனில் மிகப்பெரிய பொலிட்டிஷியன் ஆகக்கூடிய அங்கீகாரத்துக்கு போகிற அளவுக்கு வளர்ந்துருவான். அங்கேயே உளவாளி போய் வளர்ந்துருவான். வளர்ந்து அவன் அந்த சில விஷயங்களை வந்து அமல்படுத்தக்கூடிய அளவுக்கு சில சட்டங்களை அவன் போடுற அளவுக்கு வந்துடுவான். வந்து தான் அவன் செய்ய முடியும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஈரானில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்கி டாக்கியில் பாம்பு வச்சு செஞ்சாங்க, வெடிச்சாங்க. அதை அவன் சொல்லும் போது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருஷம் திட்டங்கிறான். அதுக்காக ஒரு கம்பெனியை உருவாக்கி அவங்க வேற இடத்துல கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த பிஸ்னஸை அந்த கம்பெனி மூலமா அவங்க வாங்கி அந்த கம்பெனியில் வந்து அதை செய்ய சொல்லி அந்த சிப்பு செஞ்சு அந்த சிப்புலேருந்து வேற இடத்துக்கு கடத்தி கிட்டத்தட்ட 15 வருஷம் ப்ராஜெக்ட்டுங்கிறான். 15 வருஷம் ப்ராஜெக்ட் கழிச்சு இந்த வாக்கி டாக்கில பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணி எத்தனை பேர் கொண்டாங்க. இது வந்து 15 வருஷம் திட்டமிடல். அந்த மாதிரி அவங்க லாங் டைம் திட்டமிடல் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து ஒரு லாங் டைம் திட்டம் அதே போல ஒரு லாங் டைம் திட்டமிடல் தான் வந்து துரந்தர். அந்த கான்செப்ட் தான் வச்சு அவங்க எடுத்திருக்காங்க.
அது ஓகே. இந்த ரவீந்தர் கௌஷிக்னு ஒருத்தர் பிளாக் டைகர் அந்த இதை வச்சு எடுத்திருப்பாங்க. அதான் இருந்து அனுப்பிச்சு ஆமாமா. ஒரு ஆர்மில இருந்து அதான் கொஞ்சம் உண்மைக்கு நெருக்கமான கதைகள் சொல்றாங்க. அது உண்மைக்கு நெருக்கமான கதை நம்மளே வரவே இருக்கிறோம். எனக்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ராணுவத்துல சேர்ந்து தான் ஆம்பிஷன் கூட. ஆமா, நானும் ராணுவ சேர்ந்து சுட்டு என் கையில துப்பாக்கி கொடுத்தா 2 பாகிஸ்தான் சுட்டுருப்பேன். ஆமா, நான் ஒரு இந்தியனா எனக்கு அதுதானே ஆசை. 2 பாகிஸ்தானே வாழ சுட்டு பார்த்துருப்போம். எனக்கு அதான் ஆசைன்னு வச்சுங்களேன். நான் 2 டைம் வந்து ஆர்மி எக்ஸாம் அட்டன் பண்ணேன். அந்த டைமத்தில் என்னால் போய் எக்ஸாமில் கொஞ்சம் ஃபெயில் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபிசிக்கலாக ஃபிட்டு, எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன். அதனால் போக முடியல. இன்னும் சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு ஆர்மி ஸ்டிக்கரு, ஆர்மியில் போகணும். அது நம்ம என்னோட ஆம்பிஷன் ஆர்மியில் போகணுங்கிறது தான். அதுக்கப்புறம் போலீஸுக்கு ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அப்படியே மாறிடுச்சு, என்னமோ மாறிடுச்சு. பட் அப்படிலாம் போயிருந்தோம் நம்மளும் செஞ்சுருப்போம். நம்மளும் முன்களத்தில் நின்று அவங்களுக்கு எதாவது துப்பாக்கி ஏந்தி போர் செஞ்சுருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அது வேறு, நம்ம இந்தியா நமக்கு ஒரு ஆசை. பட் அதையும் தாண்டி நீங்கள் அந்த மதத்தை வந்து உள்ள வந்து மோசமாக சித்தரிச்சிருக்கிறத நம்ம விமர்சிக்கிறோமே தவிர, பாகிஸ்தான் ஆதரவாவோ நம்ம வந்து இந்தியாவுக்கு எதிராக நம்ம வந்து விமர்சனம் பண்ணவே இல்லை. அதையும் நம்ம பதிவு வைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து எப்பன்னு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இவன் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசிட்டான்டா அப்படின்னு சொல்லதையா இருக்கு. அதனால நம்ம அதையும் பதிவு வச்சுக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பா. இது வரைக்கும் எங்க கூட கலந்துக்கிட்டு முஸ்லிம்ஸ் இன் இந்தியன் சினிமா அந்த ஒரு செக்மெண்ட்ல வந்து எங்க கூட இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சலீம் அவர்களே. தொடர்ந்து இதே மாதிரி வந்து எங்க கூட நம்ம நிறைய பேசணும். ஆக்சுவலா அந்த நிறைய எங்களுக்கும் ஐடியாஸ் இருக்கு. இந்த மாதிரி முஸ்லிம்ஸ் இன் இந்தியன் சினிமா அந்த மாதிரி இதுக்குள்ள இருக்கிற இன்னொரு ஒரு விஷயத்தையும் நம்ம நிறைய பேசணும். நிறைய டாபிக்ஸ் எல்லாம் நாங்கள் கொண்டு வரோம். அதுலயும் நீங்க கலந்துக்குங்க. உங்களை மாதிரி நிறைய உங்க தோழர்களையும் கலந்துக்க சொல்லுங்க. கண்டிப்பா இது மாதிரி நிறைய நம்ம கண்டிப்பா பேசுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி எங்க சேனலுக்காக, ஐஸ் ஆஃப் தமிழா சேனலுக்காக இவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்க கூட நீங்க டிஸ்கஷன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.